அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி 1303 கோபால் ரத்னம் சார் பேசுறாரு. கோபால் ரத்னம் சார் பேசி 2-3 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வெள்ளூர் கோட்டை, த ஃபோர்த் சிட்டி வெள்ளூர், வெள்ளூர் பத்தியும் வெள்ளூர் கோட்டையை பத்தி தான் பேச போறாரு. நம்ம எல்லாம் வெள்ளூர் போயிருக்கோமா? எத்தனை பேர் போயிருக்கீங்க? அந்த கோர்ட் யார் பார்த்துருக்கீங்க? நான் பல முறை போயிருக்கேன் வெள்ளூருக்கு. ஆனா அந்த கோட்டையை மட்டும் போய் பார்த்தது இல்லை. பார்க்கணுன்ற வாய்ப்பு நினைச்சிட்டு போவேன். ஆனா அங்க போய் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. நேரமும் பத்தாத போயிடுச்சு. ஆனா ஒரு நாள் போகணும் அப்படின்ற பிளான் இருக்கு. நிச்சயமா அந்த கோட்டை பார்க்க வேண்டிய கோட்டை, பெரிய கோட்டை. வெள்ளூர் சிட்டி பலருக்கு தெரிஞ்சிருக்கும். சொந்த ஊர்லாம் இருக்குது. நம்ம சிலருக்குலாம் சிவகுமார் சார்லாம் அது நியர்பை இடியாத்தம் பக்கத்துல தான் சொந்த ஊர். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இது சிலருக்கு பல பல விஷயங்கள் தெரியும் வெள்ளூர் பத்தியும். நாம என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். நீங்க பேசுங்க சார். உங்க உரையா இருக்கு. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். கோபால் ரத்னம் சார் கேக்குதா? சார் நான் பேசுறது கேக்குதா? எஸ், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். நீங்க பேசுங்க. நான் கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணி ட்ரை பண்றேன். நான் வீடியோ ஆஃப் பண்ணி ட்ரை பண்றேன் சார். பண்ணுங்க. சார் ஆடியபிளுங்களா சார்? நீங்க பேசுங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபால ரத்னம். மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தில் இன்று 1303வது நிகழ்வாக இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தை நிறுவி தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி வரும் திரு ஸ்டீஃபன் ராஜ் சார் அவர்களுக்கும் மாலதி மேடம் அவர்களுக்கும் இந்த குழுவில் தொடர்ந்து பயணிக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு டாபிக் ஃபோர்ட் சிட்டி வெள்ளூர் அப்படின்னு இருக்கு. இது ஆக்சுவலா நான் செலக்ட் பண்ண ஒரு டாபிக். ஏன் செலக்ட் பண்ணன்றதை நான் திரும்பி சொல்றேன். ஸோ எத்தனையோ பேர் சார் சொன்ன மாதிரி வெள்ளூருக்கு வந்திருக்கலாம், வெள்ளூரில் வாழ்ந்திருக்கலாம், வெள்ளூரை ஒரு டிரான்சிட் மாதிரி போயிருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் அந்த பகுதி வரலாற்றோடு பிணைக்கப்பட்ட ஒரு பகுதி. ஸோ இப்போ நம்ம பெரிய மாலுக்கோ இல்லை அங்காடிகளுக்குள்ள செல்லும் போது பார்த்தோம்னா ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்படின்னுவாங்க. ஸோ மைண்ட் யுவர் மைண்ட்ல ஒரு தகவலை அளிக்கும் போது 10 தகவல்கள் நமக்கு சேரும். அந்த வகையில நான் இன்னைக்கு உங்களுக்கு 10 தகவல் கிட்டத்தட்ட உங்களுக்கு வெள்ளூரை பற்றி அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய லேண்ட்மார்க்ஸ் இருக்குது வெள்ளூர்ல. குறிப்பாக பார்த்தோம்னா வெள்ளூர் கோட்டை, முத்து மண்டபம், வேலூர் ஜெயில், சிஎம்சி வெள்ளூர், ஸ்ரீபுரம், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. அரக்கோணத்தில் ராஜாளி என்ற ஒரு விமானப்படை தளம் இருக்கிறது. காவல் ஒரு அப்சர்வேட்டரி இருக்கிறது. ஸோ ஏலகிரி, இது போன்ற சிறப்பு தலங்களை பற்றி இன்னைக்கு நாம ஒரு சுற்றுலா மாதிரி சொல்றேன். ஸோ இதுல ஏதாவது வரலாறு படிக்கும்போது ஆக்சுவலா வரலாறு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அறியப்பட வேண்டிய ஒன்று. ஸோ வரலாறு பற்றி பேசும்போது ஒரு சில தவறுகளோ இல்லை மாற்று கருத்தோ இருந்தால் அதை நம்ம கடைசியா வச்சுக்கலாம். அடுத்த ஸ்லைட். ஆடியோ கிளியர் தானே சார்? ஓகே சார். ஓகே கிளியர் சார், கிளியர். ரைட். இப்போ இந்த வெள்ளூர் அப்படின்றதுக்கு பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வேல மரங்கள் நிறைந்த இடம். வேல மரம்ன்றது ஒரு வகை முள் நிறைந்த மரம். அந்த மரங்கள் அந்த காலத்தில் அதிகமாக இருந்ததால் வேலூர் மருவி அந்த வேலூர் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கும் கூட அந்த பகுதியில வேலப்பாடி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீண்ட நெடிய வரலாறு உடைய அந்த ஒரு நகரம்.
ஸோ இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல தலைநகரமாக செயல்பட்டு இருக்கிறார்கள். இந்த வேலூர் பகுதியை கொண்டு அந்த மாவட்டத்திற்கு, அந்த பகுதிக்கு தலைநகரமாக செயல்பட்டு இருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு வேலூர் மாவட்டத்தின் தலைநகரமாக வேலூர் இருந்திருக்கிறது. ஸோ பிரிட்டிஷ்காரர்கள் ஆளும் பொழுது முதலில் அவர்கள் ஆற்காட்டை பிடிக்கிறார்கள். ஆற்காடு தான் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி இருக்குது ராபர்ட் கிளைவ் பீரியட்ல. அதை மையமா வச்சு வட ஆற்காடு தென் ஆற்காடுன்னு பிரிக்கிறாங்க. வட ஆற்காடுக்கு வேலூரில் தலைநகரமாகவும், தென் ஆற்காடுக்கு கடலூர் தலைநகரமாகவும் அவங்க வந்து பிரிச்சு ஆளுமை செய்கிறார்கள். ஸோ சுதந்திரத்துக்கு பிறகு வந்து இந்த மாவட்டம் ஒருங்கிணைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தோட அப்போ இருந்தது. அதுக்கு பிறகு ஆஃப்டர் சம் டைம் இது வந்து பேர் மாத்துறாங்க, டாக்டர் அம்பேத்கர் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு. ஸோ திரும்பவும் நிர்வாக ரீதியாக இந்த மாவட்டம் திருவண்ணாமலை பிரிந்து வேலூர் மாவட்டமாக வருகிறது. மீண்டும் 2019 இந்த பெரிய மாவட்டத்தை 3ஆக பிரித்து வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் 3 மாவட்டங்களாக பிரிக்கிறார்கள். ஸோ இதனுடைய நிலப்பகுதி நிலப்பரப்புன்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் ஒரு சமதளமும் மற்றும் மலை சார்ந்த பகுதிகளாக இருக்கிறது. ஸோ இங்கே வந்து ரொட்டீனாக இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன்ல மழை வரும். ஸோ இங்கே வந்து மாடரேட் டிராபிக்கல் கிளைமேட். இது வந்து வெயில் நாட்களில், கோடை காலங்களில் அதிக வெப்பம் இருக்கு, 44 டிகிரி எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து வெயிலூர் அப்படின்னு கூட சமயத்தில் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வெப்பநிலை பார்க்கும்போது வானிலை அறிக்கையில் வேலூர் தான் டாப்ல இருக்கும் எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு டெரைன் இது. இங்கே வந்து பெரும்பாலும் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயத்தை சார்ந்தவர்கள் தான். அடுத்து வந்து வீவிங் கம்யூனிட்டி அதிகமாக இருந்ததா தரவுகள் கூறுகிறது. ஸோ சென்னையிலிருந்து மேற்கே சென்றால் இந்த ஊர் வந்து கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் சென்னை. ஸோ வெல் கனெக்டட் வித் நேஷனல் ஹைவேஸ். இப்போ வந்து கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ரோடேஸ் மூலமா இதை இணைத்திருக்கிறார்கள். பெங்களூருக்கும் இதுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. அதே மாதிரி ரயில்வே ஜங்ஷன் பார்க்கும்பொழுது காட்பாடி தான் ரயில்வே ஜங்ஷனாக இருக்கிறது. அதே மாதிரி ஏர்போர்ட் வந்து இப்போ சிறிய அளவில் அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு உதான் திட்டத்தின் பிரகாரம். ஸோ இங்கே வந்து பெரும்பாலும் வந்து ட்ரேடிங் அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்திலிருந்து ட்ரேடிங்கும், அதே மாதிரி டேனரி வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த நகரத்தில் அதிகம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பார்த்து இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் லிட்ரஸி ரேட், அதாவது கல்வி அறிவு தகுதியுடன் பார்க்கும்போது 80% கிட்டத்தட்ட இந்த இடத்துல இப்போதைக்கு நிலவுகிறது. நெக்ஸ்ட் சார். ஸோ இது வேலூரை பற்றி ஒரு ஜென்ரலான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இதுதான் அந்த வேலூர் மாவட்டம். அந்த வேலூர் மாவட்டத்தை 3ஆக பிரிக்கிறார்கள் கடந்த 2019. ஒரு பக்கம் திருப்பத்தூர், மற்றொரு பக்கம் ராணிப்பேட்டை 3ஆக பிரித்து விடுகிறார்கள் ஒரே மாவட்டத்தை 2019. அடுத்து சார். ஸோ இதுதான் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகம். இது வந்து சத்துவாச்சேரியில் இருக்கு. இந்த பில்டிங் வந்து 1980களில் இங்க ஷிஃப்ட் ஆகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நிர்வாக கட்டிடம், கலெக்டர் ஆஃபீஸ் வந்து வேலூர் கோட்டையில் தான் இருக்கிறது. ஸோ இந்த ஒரு டாப்பிக்கை நான் எடுக்கிறதுக்கு காரணம் 2 காரணம். ஒன்று வந்து நான் அந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் பிறந்தேன் என்றது ஒரு காரணம். மற்றொன்று நான் அந்த பகுதியில் அந்த மேற்கண்ட இந்த ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 25 ஆண்டுகள் தொடர்ந்து நான் பணிபுரிந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுகள் அரசு துறையில் அங்கு பணிபுரிந்ததால் இந்த டாப்பிக்கை நான் எடுக்கிறதுக்கு காரணம் இருந்து, இந்த டாபிக் பற்றி பேசணும்னா மக்கள் மத்தியில விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக தான் நல்ல நோக்கத்துடன் இந்த தளத்தை நான் இப்போது பயன்படுத்திக் கொள்கிறேன். அடுத்து சார். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெல்லூர் கோட்டை வந்து ஒரு லாங் ஹிஸ்டரி இருக்கு. இது வந்து 1526ஆம் ஆண்டு முதல் 1595ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் இந்த கோட்டையை அப்போது இருந்த விஜயநகர பேரரசு மன்னர்கள் கட்டுறாங்க. இவங்க கட்டின பிறகுதான் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் ட்ரேட் பண்றதுக்காக 1608ஆம் ஆண்டு
முதல்ல சூரத்துல காலடி வைக்கிறாங்க. அவங்க காலடி வைப்பதற்கு முன்னமே இந்த கோட்டை அங்கு கட்டப்பட்டு இருந்தது என்ற தகவல். அடுத்தது, ஸோ இதுதான் அந்த கோட்டையினுடைய மெயின் என்ட்ரன்ஸ், ஒரு ஃப்ரண்ட் கேட்டு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் இது. ஸோ இதை பற்றிய கல்வெட்டு இன்றைக்கும் அந்த கோயில்ல வச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய பாரம்பரியமிக்க அந்த கோட்டை என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சார், ஸோ இந்த கோட்டையானது சின்ன பொம்மி நாயக்கர் மற்றும் அவருடைய தம்பி திம்ம பொம்மி நாயக் இவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த காலகட்டங்களில் 1526 முதல் 1595 வரை இந்த கோட்டை கட்டப்படுகிறது. இவங்க வந்து சதாசிவராயர் அப்படின்ற விஜயநகர பேரரசின் துணை ராஜாக்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த கட்டிடம் வந்து கிட்டத்தட்ட இந்த கோட்டை வந்து 133 ஏக்கர் பரப்பளவு சார்ந்தது. இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆர்கிடெக்ட் இன் சவுத் இந்தியாவில். கோட்டை நிறைய கோட்டைகள் இருக்கு. அருகாமையில் இருக்கக்கூடிய செஞ்சி கோட்டை இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய செஞ்சான் கோட்டை இருக்கிறது. நிறைய கோட்டைகள் இருந்தாலும் இந்த கோட்டை தனிச்சிறப்பு வாய்ந்தது. என்ன ரீசன்னா வந்து இந்த கோட்டையை சுற்றியும் அகழி இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான ஆழமான அகழி இருக்கிறது. அதுல ஃபுல்லா தண்ணி இருக்கும். தண்ணி இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் அதுல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான முதலைகள் வளர்த்தாளுங்க. முதலைகள், crocodiles. ஏன் என்ன ரீசன்னா அது வந்து டைப் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம். யாரும் எதிரி வந்து அவ்வளவு சீக்கிரமா ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக முதலையை வளர்த்திருக்கிறார்கள். ஸோ அதே மாதிரி இந்த கோட்டை அகழிக்கு தண்ணீர் வந்து செல்லவும் வரத்து மற்றும் இங்க எக்ஸஸ் வாட்டர் வெளியே செல்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் இருக்கிறது. ஸோ இதுல இது பெரிய விஷயம் என்னன்னா, இது இந்த என்ட்ரி, இந்த எவ்வளவு பெரிய கோட்டைக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் வச்சிருப்பாங்க. அந்த என்ட்ரியும் வந்து லிஃப்டிங் டைப், அதாவது வித்ட்ரா டைப். லிஃப்ட் பண்ணிக்கலாம், இல்ல உள்ளார வித்ட்ரா பண்ணிக்கலாம். யாருமே வந்து உள்ளார எளிதில் அணுக முடியாத அளவுக்கு வச்சிருந்தாங்க அப்படின்றது சரித்திர குறிப்புகள் இருக்கிறது. கம்ப்ளீட்டா ப்ரொடெக்டட் ஏரியா. அந்த கோட்டை மதில் சுவர் மேலேயே யானைகள் நடைபயிலுமா அந்த அளவுக்கு இருக்கிறது. ஸோ இன்சைட்ல அந்த உள்ளுக்குள்ளார இருக்க கோட்டையில வந்து திப்பு மஹால், ஐதர் மஹால் மற்றும் கண்டி மஹால் போன்ற மஹால்கள் எல்லாம் வந்து பேரளவில் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து பிரிட்டிஷார் சிறைபிடித்த மன்னர்களை இங்க வந்து சிறை வைக்கிறார்கள் என்றது சரித்திரம். நெக்ஸ்ட் சார். ஸோ இந்த வெள்ளூர் கோட்டையை பத்தி பார்க்கும்போது, கோட்டை கட்டும் போதே அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயிலை கட்டினாங்க, ஜலகண்டேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து இந்த கோட்டைக்குள்ளார கோயிலும் இருக்கிறது, ஒரு சர்ச்சும் இருக்கிறது. 1846ஆம் ஆண்டு பிரிட்டிஷாரால் கட்டப்பட்ட ஒரு சென்ட் ஜான் சர்ச்சும் இருக்கிறது. மசூதியும் இருக்கிறது, பழைய அளவுல மசூதியும் ஒன்று இருக்கிறது. ஸோ இது வந்து மத நல்லிணக்கத்தை காட்டும் ஒரு முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகிறது. இப்போ வந்து அந்த கோட்டை நம்முடைய சுதந்திரம் வாங்கின பிறகு ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோல் இருக்கிறது. ஸோ அவங்க வந்து ஒரு மியூசியம் அமைத்திருக்கிறார்கள். 1985 சமீபத்தில் தான் வந்து ஒரு மியூசியம் அமைத்து மக்களுக்கு இந்த வரலாற்றை எடுத்து சொல்கிறார்கள். நெக்ஸ்ட் சார். ஸோ வேரியஸ் டைனாஸ்டிஸ், அதாவது பல மன்னர்கள் இந்த கோட்டையை ஆண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் சோழர்கள், பல்லவர்கள், விஜயநகர கிங்டம், விஜய்பூர் சுல்தான், மராத்தாஸ், சிவாஜி அவர்களுடைய நாட்டிய மாநில அரசின் சிவாஜியின் கொடையின் கீழ் கூட 1678 இந்த கோட்டை இருந்ததாக சரித்திரம் கொடுக்கிறது. அதே மாதிரி முகலாயர்கள், கர்நாடிக் நவாப்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, வந்து அவங்கவுங்க காலகட்டத்தில் ஆட்சி பண்ணிட்டு போறாங்க. ஸோ பிரிட்டிஷார் வந்து 1760 முதல் 1747 வரை சுதந்திரம் வாங்குற வரலாம் கிட்டத்தட்ட 187 ஆண்டுகள் ஆங்கிலேயர் வசம் இந்த கோட்டை இருந்தது. ஸோ இந்த 1806 வந்து ஒரு முதல்ல ஒரு சிப்பாய் கழகம், அதாவது 46 ஆண்டுகள் பிறகு முதலில் சிப்பாய் கழகம் வருகிறது. அது ஏன்றதை நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட். ஸோ 1806 ஆண்டு
ஜூலை 10ஆம் தேதி ஒரு பெரிய புரட்சி அங்கே நடக்கிறது. இது வந்து இந்த புரட்சி ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜூலை 9ஆம் தேதி ஏற்கனவே சிறை வைக்கப்பட்ட மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான் அவருடைய குடும்பமும் அவருடைய மகன்களும் இங்கே வந்து பிரிட்டிஷார் சிறை வைக்கின்றனர். ஸோ அந்த காலகட்டத்தில் இந்தியர்களும் சிப்பாயாக அவர்கள் ஆங்கிலேயர் இடத்துல பணிபுரிகிறார்கள். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களும் முஸ்லிம்களும் அவர்களிடத்தில் சிப்பாய்களாக பணிபுரியும் பொழுது அவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து மறுக்கப்படுகிறது. குறிப்பா வந்து நெத்தியில பொட்டு வைக்கக்கூடாது, நெத்தியில பொட்டு மற்றும் நாமம் வைக்கக்கூடாது, முஸ்லிம்களுக்கு வந்து தாடி வைத்து இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பெரிய கண்டிஷன். இது வந்து அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய சிப்பாய்களுக்கு தங்களுடைய மத ரீதியான உணர்வை தூண்டுகிறது, கெடுக்கிறது என்று சொல்லி, மேலும் அவர்களுக்கு வந்து வித்தியாசமான முறையில் தொப்பி அணிய வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இது எல்லாம் கேட்டுட்டு அங்கிருந்த சிப்பாய்கள் என்ன பண்றாங்க, ஒரு பிளான் பண்றாங்க. கரெக்டா 9ஆம் தேதி, ஜூலை 9ஆம் தேதி திப்பு சுல்தானுடைய 2வது மகளுக்கு அந்த கோட்டையிலே திருமணம் நடக்கிறது. அதற்காக விருந்து வைக்கிறார்கள். அந்த விருந்தில் வந்து நிறைய நம்ம ஊர் சிப்பாய்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த நேரத்துல ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டு அதை அன்று இரவே ஜூலை 10ஆம் தேதி ஏர்லி மார்னிங், அதாவது நடுநிசி தாண்டியவுடன் ஒரு அதிகாலை 2 மணி அளவில் கிட்டத்தட்ட 14 மிலிட்டரி ஆபீசர்ஸ், பிரிட்டிஷாருடைய ஹையர் ஆபீசர்ஸையும் 115 சிப்பாய்களையும் இவர்கள் கொன்று விடுகிறார்கள். ஸோ இந்த ரிபலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய போராட்டக்காரர்கள் பிரிட்டிஷாருடைய படையில் முக்கியமாக இருக்கக்கூடிய எல்லாம் தாக்கி விடுறது. ஸோ அந்த நேரத்துல வந்து ஒற்றர் படை மூலமாக அருகில் 25 கிலோமீட்டர் அருகில் இருக்கக்கூடிய ஆற்காட்டிற்கு தகவல் செல்கிறது ஒற்றர் படை மூலமாக. அங்கிருந்து ஒரு படை, பிரிட்டிஷார் படை இங்கு விரைந்து வந்து வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளார இந்த கோட்டையை அணுகுறாங்க. அந்த நேரத்துல கோட்டைக்கு அந்த சுத்தமா வந்து அந்த கேட் எல்லாம் டிட்டாச் பண்ணிடுறாங்க. ஸோ அவர்கள் அந்த முதலைகள் இருக்கக்கூடிய அந்த அகழியை தாண்டி அங்கு அந்த பெரும் சுவர்களான கோட்டையின் மீது ஏணிப்படிகள், அதாவது நூல் ஏணி என்றுவாங்க, அந்த மாதிரி ஒரு கயிற்றை பிடித்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அந்த கோட்டைக்குள்ளார போயிடுறாங்க. கோட்டைக்குள்ளார போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அனைத்து மிலிட்டரி நம்ம 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 உள்ளூர் சிப்பாய்கள் எல்லாரையும் கொண்டுறாங்க. ஸோ அவங்களுடைய தரவு பிரகாரம் 350 லோக்கல் சிப்பாய்ஸ், 350 ஊண்டட் அப்படின்னு பேருக்கு ரெக்கார்டு எழுதி வைக்கிறாங்க. ஆனா கொல்லப்பட்டு அத்தனை பேரையும் கொன்று குவிக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் கொன்று குவிச்சுட்டு திரும்பியும் பிரிட்டிஷ் கொடி அங்க ஏற்றப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து அந்த நேரத்துல அந்த நடந்த நிகழ்வு. ஸோ இது வந்து முதல் சிப்பாய் கழகம் இந்திய நம்முடைய நாட்டில் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக நடைபெற்ற முதல் சிப்பாய் கழகம் அப்படின்னு சரித்திர இன்றளவும் இடம்பெற்றிருக்கிறது. அதனால இந்த கோட்டை வந்து மிகவும் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட். ஸோ இதன் நினைவாகத்தான் வந்து வெள்ளூர் கோட்டையினுடைய சிப்பாய் கழகத்தின் நினைவாக கடந்த டிசம்பர் 20, 1998 அப்போதைய முதல்வர் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் இந்த நினைவு தூணை திறந்து வைத்தார்கள். ஸோ இது வந்து எவ்ரி இயர் ஜூலை 10ஆம் தேதி அரசு சார்பாக அந்த இறந்து போன முதல் சிப்பாய் கழகத்தில் இறந்து போன அந்த சிப்பாய்களுக்கு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சார்பாக இதை இன்னமும் செய்து கொண்டு வருகிறார்கள். நெக்ஸ்ட். ஸோ அடுத்த ஒரு மான்யூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கோட்டைக்கு எதிரில் வந்து பெரிய அங்காடி இருக்கிறது. அந்த அங்காடியில் இப்போதைக்கு அதுக்கு வந்து நேதாஜி பூ மார்க்கெட்னு சொல்லுவாங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பூ மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நினைவு தூண் வச்சிருக்காங்க, கிளாக் டவர். ஸோ அந்த இடத்துல வந்து 1914 கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த 14 கட்டப்பட்ட அந்த நினைவு தூண் அருகில வந்து இந்த கிராமத்திலிருந்து, அதாவது வேலூர்ல இருந்து 227 நபர்கள் முதல் சுதந்திர போராட்டத்தில் எங்கள் சார்பாக கலந்து கொண்டார்கள். அவர்களில் 14 பேர் இறந்து விட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தகவலாங்க கல்வெட்டில் பதிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது
எந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கிறது அப்படின்னு நமக்கு வரலாறு சொல்லுகிறது. நெக்ஸ்ட். ஸோ இது வந்து அந்த கோட்டையில கட்டப்பட்ட அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில். ஸோ பல்வேறு தரப்பு மக்கள் இங்க வந்து படையெடுத்ததால் அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த மூலவரை வந்து அருகில் உள்ள சுத்துவாச்சேரி என்ற ஒரு கிராமத்துல வந்து நிறைய நூற்றுக்கணக்கான வருடங்கள் வந்து அந்த சிலையை வந்து அங்க வச்சிடறாங்க. உள்ளார யார் படையெடுத்தாலும் கோயில்ல ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ கடந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில தான் வந்து இந்த திரும்பவும் அந்த சிலை அங்கே நிறுவப்படுகிறது. ஸோ பல்வேறு போர் அரசர்கள் இங்க வந்து செய்து சேதம் செய்த பின்பு மிச்சமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம இப்போ இந்த பிக்சர்ல பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே கல்லினுள் செதுக்கப்பட்ட சிலைகள். இது வந்து மண்டபத்தை ஒரு ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி அந்த ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல மிகச்சிறந்த முறையிலான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிறது. இப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துல ரவுண்ட் மார்க் போட்டிருக்கிறது வந்து அந்த குதிரையில ஏறி இருக்கக்கூடிய வீரனுடைய கால் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்க டேமேஜ் செய்து போயிருக்கிறார்கள். நெக்ஸ்ட். ஸோ இந்த கோட்டையோடு தொடர்புடைய அடுத்த ஒரு மானுமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா முத்து மண்டபம். இந்த முத்து மண்டபம் அப்படின்றது இப்போதைய புதிய பேருந்து நிலையத்துக்கு எதிரில் பாலாற்றங்கரையில இருக்கு. இந்த மண்டபம் எதனால் கட்டப்பட்டதுன்னா, யாரால் கட்டப்பட்டது, எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையை சார்ந்த கடைசி தமிழ் மன்னன் இங்க வந்து அவரை வந்து சிறை பிடிக்கிறாங்க. அவரை மட்டும் இல்லாம அவர் குடும்பத்தையும் அவர் குழந்தைகள் மற்றும் தம்பி எல்லாரையும் வந்து பிரிட்டிஷார் வந்து சென்னை வழியாக செஞ்சான் கோட்டையில வந்து விசாரணை முடித்து இங்க வேலூர்ல வந்து சிறை வைக்கிறார்கள். அந்த வேலூர்ல சிறை வைக்கும் போது அங்க சிறையில் இருந்தாரு. 1832 அவர் இறந்து போகிறார். ஸோ அவருக்கான நினைவு, அதாவது அந்த நேரத்துல அவர் வந்து இங்க எடுத்துன்னு வந்து சமாதி பண்றாங்க. அவரை சார்ந்தவர்களும் அதை சுற்றியும் ஒரு 8 சமாதிகள் வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ தமிழக அரசின் சார்பாக அந்த முத்து மண்டபத்தை ஒரு சீரமைப்பு செய்து இப்போதும் அதை ஒரு மானுமெண்டாக காத்து வருகிறாங்க. நெக்ஸ்ட் சார். ஸோ இதுதான் அங்க இருக்கக்கூடிய கல்லறையில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு. ஸோ விக்ரமராஜ சின்ஹா அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1832 இறந்ததின் நினைவாக அவர் மட்டுமல்லாமல் அவர் குடும்பத்தாரினுடைய கல்லறையும் அங்கு வைக்கப்பட்டுள்ளது. இது பாலாற்றங்கரையில் வைத்திருக்கிறார்கள். அரசு அதை பராமரித்து வருகிறது. நெக்ஸ்ட் சார். ஸோ இந்த வேலூர் கோட்டையோட தொடர்புடையது வந்து இந்த வேலூர் சென்ட்ரல் ஜெயில். இந்த சென்ட்ரல் ஜெயில் அப்படின்றது பிரிட்டிஷாரால் கட்டப்படுகிறது 1830. ஸோ அப்போதைய மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்வார்கள். அந்த ஒரு கவர்மெண்ட் அதை வந்து கட்டுறாங்க. ஏன் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தங்களை எதிர்ப்பவர்களை இங்க வந்து சிறை செய்து விடுகிறார்கள். குறிப்பா இந்தியாவில் இருந்தும் பர்மாவில் இருந்தும் எப்போ எந்த இடத்துல ஒரு அஜிடேஷன் நடந்தாலும் இங்க வந்து இந்த சிறைக்கு மாற்றி விடுவார்கள். ஸோ இன்றைய தேதியில வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இன் தமிழ்நாடு. கெப்பாசிட்டி வந்து 2208 கைதிகளை வந்து இதுல வந்து இருக்கலாம். இந்த ஜெயில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கைதிகள் மூலியமாக தயாரிக்கப்படும் கார்பெட்ஸ், அது வந்து பிரத்யேகமான முறையில் செய்யப்பட்ட கார்பெட்டுகள், இது வந்து ரொம்ப ஃபேமஸா பிரிட்டிஷார் காலத்தில் கருதப்படுகிறது. அது வந்து எல்லாமே வந்து அந்த நாட்டுக்கு அந்த அரசர் பரம்பரைகளுக்கு உபயோகத்திற்கு இங்கிருந்து அனுப்பப்பட்டதாக தரவுகள் கூறுகிறது. ஸோ இங்க வந்து உள்ளார பார்த்தோம்னா செப்பரேட் செல் ஃபார் கன்விக்டட் அண்ட் ரிமாண்டட் ஒன்ஸ், தனித்தனி ஜெயிலுக்குள்ளார ஜெயிலெலாம் இருக்கு அங்கே உள்ளார. ஸோ இப்போதைய பிரகாரம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, சென்ட்ரல் கிச்சன் எல்லாமே இருக்கு. ஸோ நாங்கள் வந்து சுகாதாரத்துறை சார்பாக நாங்களும் வந்து அந்த இடத்துக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கோம். அது ஒரு பழைய நினைவுகள். நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட். ஸோ இந்த ஜெயிலில் வந்து யார் யார் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முஸ்லீமுடைய தலைவர் இதயத்துல்லா கான் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு பெரும் போராட்டக்காரர் இருந்திருக்கிறார்.
அதே மாதிரி விக்ரம ராஜா சின்ஹா கண்டிய இலங்கை ஆண்ட கடைசி தமிழ் மன்னனும் இங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். சி ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாஜியும் இங்கு சிறை இருந்திருக்கிறார். வி கிரி, ஆர் வெங்கட்ராமன், அண்ணாதுரை, காமராஜ் போன்ற பெருந்தலைவர்கள் சுதந்திர போராட்டத்தின் போது இந்த சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இதுதான் வந்து சிறையை பற்றிய செய்தி. வேலூருடைய அடுத்த லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், சிஎம்சி வெள்ளூர். ஸோ இந்த சிஎம்சி வெள்ளூர் வந்து முதல் உருவாக காரணமானவர் ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ஐடா சோஃபியா ஸ்கடார். டாக்டர் ஐடா சோஃபியா ஸ்கடார் என்றவங்க இந்த நிறுவனத்தை 1990 துவங்குறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா மூன்றாவது தலைமுறை, அதாவது இவங்க தாத்தா வந்து இந்த பகுதியில் மெடிக்கல் மிஷினரியா வந்திருக்காங்க. இவங்க அப்பாவும் டாக்டரா இருந்திருக்காரு. இவங்க வந்து ராணிப்பேட்டையில டிசம்பர் 9ஆம் தேதி 1870ஆம் ஆண்டு பிறந்தார்கள். ஸோ இவங்க வந்து இள வயதுல அமெரிக்கா சென்று, அந்த காலத்துல அமெரிக்காவில் போனோம்னா ஃப்ளைட் கிடையாது, எல்லாமே வந்து ஸ்ட்ரீம் கப்பல் மூலயமா போய் அங்க வந்து 1890ஆம் ஆண்டு தங்களுடைய முதல் டிகிரியை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு திரும்பியும் வந்து அவங்க வாழ்றது வந்து திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்தில் இருக்கிறாங்க மிஷினரி ஆக்டிவிட்டீஸ்க்காக. ஸோ அந்த நேரத்தில் ஒரு நாள் இரவு வந்து ஒரு லேட் நைட்டில் ஒரு 3 பேர் வந்து கதவு தட்டுறாங்க. டாக்டர்ஸுடைய ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு 3 வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் வீட்டை கதவு தட்டுகிறார்கள். டாக்டர் வந்து இவங்க அப்பா, சரி நான் வர்றேன், உங்கள் மனைவியுடைய பிரசவத்தை பார்க்க நான் வருகிறேன் என்றால் யாருமே ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு கம்யூனல் ஸ்டிக்மா, அவங்களுடைய சோசியல் ஸ்டிக்மா வந்து ஆண்களை பிரசவம் பார்க்க அனுமதிக்கவில்லை. ஸோ அந்த வகையில் அன்றிரவு வந்து அந்த டாக்டர், அவங்க ஸ்கடர் ஐடாவுடைய டாக்டர் ஃபாதர் வந்து அந்த நிகழ்வுக்கு செல்ல முடியாமல் போகிறது. என்ன காரணம்னா அவங்க வந்து அந்த அந்த உதவி கேட்பவர்கள் வந்து ஆண் மருத்துவரை பிரசவத்திற்கு அலோ செய்வதில்லை அப்படின்ற ஒரு நிலை. ஸோ மறுநாள் மதியம் அந்த தெரு வழியாக, இவர்கள் வீட்டு பங்களா வழியாக அந்த 3 இறந்து போன தாயும் சேயும் 3 இறப்பும் கண்ணெதிரில் பார்க்குறாங்க இந்த அம்மா. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. ஸோ ஏன் இந்த மக்கள் இவ்வளோ தூரம் இருக்காங்க, இப்படி இருக்காங்களே, 3 + 3 6 உயிர் போயிட்டது ஒரே நாள் ராத்திரியில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயரிய நோக்கத்துடன் மீண்டும் வந்து யூஎஸ்ஏ வராங்க. யூஎஸ்ஏல வந்து பென்சில்வேனியா, அதாவது பென்சில்வேனியா மெடிக்கல் காலேஜில், பாஸ்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜில் முதல்ல மருத்துவம் பயில்றாங்க. பிறகு கார்னல் மெடிக்கல் காலேஜில் அந்த மருத்துவ முழுமையான பட்டம் 1899 முடிச்சுட்டு திரும்பவும் வந்து தமிழகத்துக்கு, இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு 1900ஆம் ஆண்டு சிங்கிள் பெட், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டிலேயே ஒரே பெட்டை ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க ஃபாதர் வந்து இறந்துடுறாரு. நெக்ஸ்ட் சார். ஸோ இதுதான் அந்த டாக்டர் ஐடா ஸ்கடருடைய புகைப்படம் மற்றும் அவருடைய பயணித்த ஒரு நிலை. 1900ஆம் ஆண்டு அந்த ஒரு நோபலான ஒரு சிங்கிள் பெட் கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த உடனே அவங்க வந்து இதுக்கு ஃபேமஸ்னா அந்த பகுதியில் ரோட் சைட் கிளினிக், அதாவது ஒரு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு கிராமம் தோறும் சென்று கிராமத்தில் அந்த மாட்டு வண்டியை நிறுத்திட்டு அவங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு முழு ஈடுபாடுடன் மக்களுக்கு சேவை புரிந்திருக்கிறார்கள். ஸோ 1903ஆம் ஆண்டு கம்பவுண்டர்ஸ் ட்ரைனிங் ஃபார் உமன்ஸ், ஏன்னா பெண் மகளிரால் மட்டுமே இந்த ஒரு கொடுமையை நீக்க முடியும் அப்படின்னு நினைச்சு, ஸோ அந்த காலத்தில் மருந்தாளுநர் பயிற்றுனர் போலவே இந்த கம்பவுண்டர்ஸ் ட்ரைனிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பை த டைம் ஒரு 40 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய தரம் உயர்கிறது. 1909ஆம் ஆண்டு ஸ்கூல் ஆஃப் நர்சிங் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ஆரம்பிக்கிறாங்க. 1918ஆம் ஆண்டு யூனியன் மெடிக்கல் ஸ்கூல் ஃபார் உமன்ஸ், ஏன்னா உமன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில். ஸோ 1940ஆம் ஆண்டு முதல் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கும் போது உமன்ஸ் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள்.
பிறகுதான் 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் வாங்கின போதுதான் கோயேட்டா மாறுது அந்த நிறுவனம். நெக்ஸ்ட் சார். ஸோ இப்போதைய நிலை. ஸோ இப்போதைய நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வழியா நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 125 ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்று ஒவ்வொரு நாளும் சராசரியாக 9000 பேர் வெளி நோயாளிகளாக வருகிறார்கள். கிட்டத்தட்ட 4500 இன்பேஷண்ட் பெட் இருக்கிறது. ஸோ வேரியஸ் ஸ்பெஷாலிட்டிஸ். அவங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, டெடிகேட்டட் சர்வீஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இன் இந்தியா 1961 செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் 1971 செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். இது எல்லாமே வந்து சாத்தியம் வந்து அந்த அளவுக்கு வந்து டெடிகேட்டடாக மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்கள் உயர்தரமான தரத்துடன். ஸோ அதே மாதிரி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ரீகனெக்டிவ் சர்ஜரி ஃபார் லெப்ரசி வந்து டாக்டர் பால் பிராண்ட் அப்படின்றவர் 1948 செய்திருக்கிறார்கள். இவங்க தான் வந்து கம்யூனிட்டி ஹெல்த்துக்கு பயனியர்ஸ் என்று சொல்றாங்க. நெக்ஸ்ட். ஸோ இந்த நிகழ்வின் போது ஆக்சுவலாக 100வது ஆண்டு விழா கொண்டாடும் போது அந்த விழாக்களில் நான் அந்த நேரத்தில் கலந்து கொண்டேன் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ அடுத்து வேலூர் பகுதியை முக்கியமாக ஒரு பெரிய அளவுக்கு கல்வி மூலியமாக மாற்றிய நிறுவனம் பற்றி நம்ம பேசணும் முக்கியமாக. ஸோ அதில் வந்து முக்கியமாக பார்த்தோம்னா ஊரிஸ் காலேஜ். இந்த ஊரிஸ் காலேஜ்ன்றது அமெரிக்கன் ஆர்காட் மிஷனரிஸ் மூலமாக 1898 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. ஸோ இந்த கல்லூரியில தான் நம்ம முன்னாள் நம்முடைய பிரசிடென்ட் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்றவர் படித்திருக்கிறார். ஸோ இது வந்து பெருமைக்குரிய ஒரு பள்ளி கல்லூரி. ஸோ அதை அடுத்து வந்து அடுத்த காலகட்டங்களில் சிஎம்சி பாகாயம் வந்து 1942 எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அடுத்து ஆக்சிலியம் காலேஜ் ஃபார் உமன் காட்பாடியில் இருக்கிறது. இந்த கல்லூரி வந்து டான்பாஸ்கோ குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் 1954 ஆரம்பிக்கிறாங்க. மகளிருக்கு சிறப்பு நிலையில செய்கிறாங்க அதை. அதே மாதிரி அரசு துறை நம்முடைய தமிழக அரசு சார்பாக கவர்மெண்ட் முத்துரங்கம் ஆர்ட்ஸ் காலேஜ் 1966 ஆரம்பிக்கிறாங்க. டிகேஎம் காலேஜ் ஃபார் உமன் ஒரு பிரைவேட் காலேஜ் 1972 ஆரம்பிக்கிறாங்க. 1984 வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த விஐடி என்று சொல்லக்கூடிய ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம் 84 நம்முடைய ஃபார்மர் பார்லிமெண்டேரியன் திரு கோ விஸ்வநாதன் அவர்களால் இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கு பயின்று வருகிறார்கள் என்ற பெருமைக்குரிய விஷயம். அதே மாதிரி திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி 2002ஆம் ஆண்டு தமிழக அரசின் சார்பாக திருவள்ளூர் யூனிவர்சிட்டி இங்கே வந்து இங்கே அமைக்கிறாங்க. ஸோ அது வந்து வேலூருக்கு மிக அருகில் சேர்க்காடு என்ற ஒரு கிராமத்தில் வந்து ஆந்திராவுடைய எல்லை ஓரத்தில் இருக்கிறது. வெரி ரீசெண்டாக 2005ஆம் ஆண்டு வேலூர் மருத்துவமனை கல்லூரியை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கல்லூரிகளும் வந்து அந்த பகுதியில் மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக, கல்வி வளர்ச்சி ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த கல்லூரிகள் நிறுவப்பட்டன. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெள்ளூர் கோல்டன் டெம்பிள். இந்த கோல்டன் டெம்பிள் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இது வந்து அரியூர்ன்ற ஒரு வில்லேஜ் பக்கத்தில் இந்த வேலூருடைய நகராட்சி, அதாவது கார்பரேஷன் லிமிட்ல இருக்கு. ஸோ இந்த டெம்பிள் வந்து ஒரு காடஸ் லக்ஷ்மி நாராயணி அப்படின்ற ஒரு கோவில். ஸோ இது வந்து ஆகஸ்ட் 24, 2007ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. ஸோ யூஸ்வலாக கோல்டன் டெம்பிள் அப்படின்னா வடநாட்டில் வந்து அமிர்த்சர் சீக்கியர் புனித கோயிலாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இங்கே வந்து இந்த மாதிரி கோல்டன் டெம்பிள் ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தினந்தோறும் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இதை வந்து செல்கிறார்கள். இது ஸ்பிரிச்சுவல் வயசிஸ் என்று சொல்கிறாங்க. இது ஃபவுண்டர்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சத்தியம்மா அப்படின்ற ஒரு ஆன்மீக குரு. ஸோ ரன் பை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா இதுவும் செய்து கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கும் மேலே இருக்கக்கூடிய இடம் அது. ஸோ இந்த கோவிலை தரிசிக்கணும்னா கிட்டத்தட்ட 1.8 கிலோமீட்டர் அந்த ஸ்டார் பாத் என்று சொல்லக்கூடிய நிலையில போயிட்டு அந்த கோவில் தரிசனம் பெற வேண்டும். 1500 கிலோ கோல்ட் உபயோகித்ததாக தரவுகள் கூறுகின்றன.
தினமும் அன்னதானம் நடைபெற்று வருகிறது. ஸோ இப்போ இன்னை டூரிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோயில் வேலூரில் முக்கியமாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட். ஸோ அடுத்து வேலூரினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் ராஜாளி. இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்மியினுடைய இது ஒரு நேவல் பேஸ். இது நேவல் பேஸ்ல இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். இது வந்து அரக்கோணத்துல இருக்கு. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட். ஸோ இந்த ஏர் ஸ்டேஷன் வந்து 1942 வந்து பிரிட்டிஷார் அமைக்கிறாங்க. ஆனால் 1992 வரை அது பயன்பாடு இல்லாமல் இருக்கிறது. ஸோ நம்ம சுதந்திரம் வாங்கின பிறகு ஸோ இந்த ஏர்பேஸை வந்து கட்டமைப்பு செய்து இப்போ வந்து சதர்ன் நேவல் கமாண்ட் கொச்சினுடைய கண்ட்ரோலில் வருது. ஸோ லாங் உடைய ரன்வே இங்கே இருக்கிறது. ஸோ ஈவன் போர் காலத்திலும் ஈவன் பயணியர் விமானம் வந்து இறங்குறதுக்கு உண்டான தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். ஸோ ஒன்லி வார் ஃப்ளைட்ஸ் வந்து ட்ரைனிங், ஹெலிகாப்டர்ஸ் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே உள்ளார வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு, கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல், ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஹைலி ப்ரொடெக்டட் ஏரியா. ஸோ நம்மளுடைய சென்னை ஃப்ளட்ஸ் டைம்லலாம் வந்து இவருடைய இந்த வீரர்கள் நிறைய உதவியது இந்த நாட்டில் நினைத்து பார்க்கிறேன். நெக்ஸ்ட் சார். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏஷியாவுடைய பிக்கெஸ்ட் டெலஸ்கோப் காவலூர் அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. இது அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், ஐஐஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்காங்க. ஸோ இது வந்து ஜவாது ஹில்ஸோடைய ஒரு தொடர்ச்சியினுடைய பகுதியில் இருக்கு, திருப்பத்தூர் மாவட்டம், இப்போதைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. இதனுடைய உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்த அப்சர்வேட்டரி இருக்கக்கூடிய உயரம் பார்த்தா 2297 ஃபீட்டுக்கு மேலே வச்சிருக்காங்க. ஸோ இதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா எம்கே வேணு பாப்பு. இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் சயின்டிஸ்ட். ஸோ அவர் தான் வந்து இந்த இடத்துல இதை வந்து செய்யறதுக்கு உண்டான காரணமாக இருந்தார். இதனுடைய டெலஸ்கோப் சைஸ் வந்து பார்த்தோம்னா 2.3 மீட்டர் ரிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் வந்து அந்த காலகட்டங்களில் இறந்து போயிடுறாரு. ஆனால் இவருக்கு இறந்த பிறகு 6/1/1986 வந்து இவருடைய நினைவாக வேணு பாப்பு அப்சர்வேட்டரி அப்படின்னு இந்த இதுக்கு நேம் மாற்றி வைக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் சோலார் சிஸ்டம் ரிசர்ச், டெய்லி ஆக்டிவிட்டிஸ், கோள்களுடைய மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். ஸோ டெய்லி அப்சர்வேஷன் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது அங்கே போகும்போது சொல்லுவாங்க. அதே மாதிரி விசிட்டர்ஸ் டைமும் எவ்ரி சாட்டர்டே 5:30 வந்து அலோவ் பண்ணுறதா தரவுகள் கூறுகிறது. ஸோ இந்த அப்சர்வேட்டரி நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட். ஸோ இதுதான் வந்து அவங்க உள்ளார இருக்கக்கூடிய அந்த டூமில் இருக்கக்கூடிய டெலஸ்கோப். ஸோ இந்த டெலஸ்கோப் வழியாக கம்ப்யூட்டர்களின் உதவியுடன் ஸோ கோள்களின் நடவடிக்கைகள், அங்கே இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வந்து தினமும் நம்மளுடைய ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் சார்பாக, சயின்டிஸ்ட் சார்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஸோ இது முக்கியமாக இதுவும் வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடம். நெக்ஸ்ட் சார். அடுத்து நான் சொல்ல போகிற இடம் வந்து ஏலகிரி ஹில்ஸ். ஏலகிரி ஹில்ஸ் வந்து திருப்பத்தூரில் இருக்கு. ஆன் த வே டு திருப்பத்தூர் ஃப்ரம் வாணியம்பாடியிலேருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு தனித்த ஒரு மலை. ஸோ இந்த மலை வந்து ஜவாது மலையினுடைய ஒட்டிய ஒரு பகுதி. நெக்ஸ்ட். ஸோ அங்கே வந்து கவர்மெண்ட் சார்பாக ஒரு பெரிய பார்க் அமைச்சிருக்கிறாங்க. அங்கே வந்து பேராகிளைடிங்கும் வந்து ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. ஸோ இது வந்து பொதுவாக பார்த்தோம்னா அந்த பகுதியில் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றளவுக்கும் நிறைய சுற்றுலா மக்களை கவர்ந்து ஈர்த்து ஒரு இடமாகும். நெக்ஸ்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய எலிவேஷன் வந்து 4630 ஃபீட் உயரத்தில் இருக்குது. ஸோ பெஸ்ட் டைம் டு விசிட் வந்து அக்டோபர் டு மார்ச். டெம்பரேச்சர் பார்த்தோம்னா 12 டிகிரிலேருந்து 25 டிகிரி இருக்கும். மற்ற பிளைன்ஸில் இருக்கிறத விட இங்கே வந்து குறைச்சலாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த லேக் வந்து ஆர்டிஃபிஷியல் லேக். இவங்க அரசு சார்பாக எடுத்தப்பட்டு அங்கே வந்து போட்டிங் எல்லாம் விட்டுருக்காங்க, நேச்சுரல் பார்க் வச்சுருக்காங்க, ட்ரெக்கிங் எல்லாம் வந்து இங்கே செய்யறதுக்கு உண்டான வசதிக வாய்ப்புகளும் இருக்கிறது, சைட் சீயிங் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு
14 கிராமங்கள் மேலே அந்த ஏலகிரி ஹில்ஸில் இருக்கு. ஸோ அகாமடேஷன்ஸ்னு பார்த்தோம்னா ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் சார். ஸோ அடுத்து முக்கியமான ஒரு தகவல், 10வது தகவலாக நான் இந்த நேரத்தில் பதிவு சொல்றது என்னன்னா, ஸோ இந்தியாவின் சுதந்திரம் வாங்கின பிறகு முதலில் செங்கோட்டையில் பறந்த கொடி குடியாத்தம் என்ற நகரில் உருவாக்கப்பட்டதுன்றது பெருமைக்குரிய ஒரு விஷயம். நம்முடைய சிவகுமார் சார் கூட அந்த ஊருக்காரர் தான். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசஞ்சர் ஸ்ட்ரீம் ட்ரெயின் வந்து இன் பிட்வீன் வாலாஜா ரோட் அண்ட் ராயபுரத்துக்கும் 1856 ஜூலை 1 விட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு சிறப்பம்சம் இங்கே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி ஸ்டார்டட் இன் 1886 வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் வாலாஜா முனிசிபாலிட்டி முதலில் ஆரம்பிக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. அதே மாதிரி கரிகிரி வில்லேஜ்னு ஒரு இடம் வேலூர் பக்கத்தில் இருக்கு. அங்கே வந்து இன்னமும் அந்த பாட்டரி மட்பாண்டம் தொழிலெலாம் வந்து முகலாயர் காலத்து பாணியில் இருக்கும் அப்படின்னு அது ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஆற்காடு அப்படின்ற ஒரு இடம், அதான் வந்து முதல்ல வந்து கிளைவ் வந்து சண்டை போட்ட இடம். ஆற்காடு இன்றைக்கும் அந்த இடத்துல டெல்லி கேட்ன்ற ஒரு மானுமெண்ட் இருக்கு. ஸோ அந்த பகுதி வந்து கிச்சிலி சம்பா அண்ட் சீரக சம்பா பிரியாணிக்கு உகந்த ரைஸாக சொல்லப்படும். அது வந்து ஃபேமஸாக இருக்குது. அதுவும் புவிசார் குறியீடு பெறப்பட்ட ஒரு இடம். ஸோ அதே மாதிரி ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி எல்லாம் வந்து லெதர் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ஃபேமஸ். அவங்க எக்ஸ்போர்ட்டும் அந்நிய செலாவணி ஈட்டுதலில் அவங்களுடைய தொழில், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய தொழில் சிறப்பாக விளங்குறது. அதே மாதிரி ஒரு கம்மவான்பேட்டை அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜில் 90% ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் தே ஆர் கெட்டிங் மிலிட்ரி பென்ஷன்ஸ். என்ன ரீசன்னா வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தொடர்ந்து தாத்தா, அப்பா, மகன் எல்லாருமே வந்து மிலிட்ரியில் இருக்காங்கன்றது ஒரு கூடுதலான சிறப்பு தகவல் வேலூரை பற்றி. நெக்ஸ்ட் சார். ஸோ இந்த நேரத்தில் வெல்கம் டு வெல்லூர் என்று உங்களை எல்லோரும் அழைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பினை நல்கிய ஸ்டீஃபன் சார் அவர்களுக்கும் இதுகாரம் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ இல்லது விவாதம் செய்தாலோ ஆரம்பிக்கலாம். நன்றி. நன்றி சார். நன்றி ஸ்டீஃபன் சார். சூப்பர், எக்ஸலன்ட் சார். கைதட்டலாம். ஒரு ஓவரால் அப்படியே அந்த சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டீங்க. எக்ஸலன்ட். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த இன்ஜின் விட்டது, இவ்வளோ செய்திகள், ஏர்பேஸ் நாம சுத்தி வந்திருக்கோம் பல இடங்கள்ல. ஆனா வந்து எல்லா இடமும் பார்த்திருக்கோமானா இல்ல. அரக்கோணத்துல அந்த ஏர்பேஸ் இருக்கிறது. ஏலகிரி போயிருக்கோம். அந்த ஏலகிரி நான் வந்து ஒரு 2 முறை போயிருக்கேன். ஆனா வந்து முதல் முறை போனது ஒரு 40 இயர்ஸ் ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். அப்போ இந்த இந்த இது இருக்கு இல்லைங்களா, ஏரி இருக்கு இல்லையா, ரொம்ப சின்னது. ஒரு பராமரிப்பெல்லாம் இல்லை, சும்மா இருந்தது. அந்த இடம் ஒண்ணுமே இல்லை, சும்மா மேல போனோம் அப்படி பார்த்துட்டு வந்தோம் தவிர ஒரு இதுவும் இல்லை. ஒரு ட்ரைனிங்காக போனேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். ட்ரைனிங் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ட்ரைனிங் தான். அவங்கள 2 நாள் ட்ரைனிங்காக நாங்க போனேன், என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்போ அதான் டெவலப்மெண்ட்டை பார்த்தேன். அந்த அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அப்புறம் வந்து இந்த இது டெலஸ்கோப், வினுபாபா டெலஸ்கோப் வந்து போனோம்னு ரொம்ப நாளா அந்த எண்ணம் இருந்தது. ஆனா வந்து அதுக்கு அதுல என்னன்னா, அவங்க வந்து டைரக்டா டெலஸ்கோப் லைவ்ல எல்லாம் காமிக்கிறது இல்லை. ரெக்கார்ட் பண்ணி வச்சு அவங்க டிவியில காமிக்கிறாங்கன்ற தகவல் கிடைச்சது எனக்கு. அதுக்கப்புறம் அது போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் தான் கிடைச்சது. டைரக்டா இதுல கிடைக்கிற அவங்க லைவ்ல பாக்குற மாதிரி எதுவும் சொல்லல. அது தகவல் அதை பத்தி எதனா தெரிஞ்சா சொல்லுங்க. மற்றபடி எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். ஒருத்தரும் பேசிட்டோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க வாங்க மேடம். சார் வெள்ளூர் நான் கூட போயிருக்கேன் சார். நீங்க சொன்னதுல சில டவுட் மாத்திரம் கேட்கலாமா? இப்ப அந்த அகழியில முதலையெல்லாம் இருக்கா சார்? இப்போ இல்லை மேடம். ஆக்சுவலா அது வந்து ஒரு காலகட்டங்கள்ல எல்லாமே அழிக்கப்பட்டது. இது பெரிய விஷயம் என்னன்னா வந்து அந்த அகழியில இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து மட்டம் வந்து கொஞ்சம் மேல ஏறுமேனால எப்பவுமே வந்து வற்றியதில்லை. நானும் 25 வருஷமா பார்த்துருக்கேன்.
வற்றியதே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு சிஸ்டம் இருக்கு. மேன்மேட் அகழியா அல்லது நேச்சுரலா சார்? மேன்மேட் மேடம். அது ஆக்சுவலாக எங்க இருந்து தண்ணி வருது? அதுக்கு வந்து அதுக்கு தனியா பாலாத்துல இருந்து தனியா ஒரு இன்லெட் இருக்கு. அது வழி அகழி எக்ஸஸ் ஆனாலும் வெளியே போறதுக்கும் தனியா வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அரசுத்துறை மீன் வளர்ப்பு சார்பாக, மீன்துறை சார்பாக மீன் வளர்த்துட்டு சேல் பண்றாங்க. அதே மாதிரி போட்டிங்கும் விடுறாங்க சமயத்துல. ஸோ அதெல்லாம் வந்து அந்த அப்பப்போ அகழிக்குள்ளேயா சார்? காலகட்டங்கள்ல நடக்கும். ஆமா சார். ஸோ அந்த அகழியில போட்டிங் விடுறாங்க சுற்றுலாத்துறை சார்பாக, மீன் வளர்க்காங்க மீன் வளத்துறை சார்பாக. இப்ப நடந்துட்டு இருக்கு சார். இப்ப ஆமா ஜலகண்டேஸ்வரர் மேடம். கோவில் சொன்னீங்களே சார், அது ஆமா மேடம். கோட்டைக்குள்ள தானே இருக்கு. நான் போயிருக்கேன் அந்த ஆமா கோயில்ல. முதல்ல கோட்டைக்குள்ள சிலையே இருக்கா. இல்ல, ஆமா இந்த முதல்ல லிங்கத்தெல்லாம் வெளியில எடுத்துட்டாங்க. ஆமா ஆரம்பத்துல வந்து சிலை இல்லாம இருந்தது. அதுக்கு அடுத்து 1970களில் தான் வந்து திரும்பவும் இட் வாஸ் பிரதிஷ்டை டேமேஜ், பண்றாங்க. டேமேஜ் பை பிரிட்டிஷ். நிச்சயமா. அப்புறம் நியூலி எரெக்டட் லிங்கம்ல நினைக்கிறேன் இல்ல இல்ல இப்ப மேடம், இருக்குது. அந்த லிங்கத்தை வந்து சத்துவாச்சேரியில ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து சரித்திர தரவுகளை வச்சு அதே லிங்கத்தை எடுத்துட்டு வந்து இங்க பிரதிஷ்டை பண்றாங்க, கும்பாபிஷேகம் இப்ப பண்றாங்க. தினம் அதுக்கப்புறம் நான் இப்போ போச்ச வந்து பூஜை எல்லாம் எல்லாமே நடக்கல. இப்ப உண்டா டிபிக்கல். சார் ஆமா இப்ப எல்லாமே ஆறுகால கோயில் மாதிரி? பூஜை எல்லாமே உண்டு. இப்ப நீங்க வெள்ளூர் ஃபோர்ட்டோட கனெக்டட் பிளேசஸ் இவ்வளவு சொன்னீங்க, 10 பிளேசஸ் சொன்னீங்க. அது ஆமா ஏன் மேடம். வெள்ளூர் ஃபோர்ட்டோட கனெக்டட்? நீங்க எல்லாம் தனித்தனியா தானே இருக்கு, ஃபோர்ட்டுக்குள்ள ஒண்ணும் இல்லல்ல. கோட்டை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த முத்து மண்டபம், இப்போ நான் பேசுனது வந்து முத்து மண்டபம், அதுக்கு அடுத்து ஜெயில், இதுதான் வந்து முக்கியமா கருதப்படுகிறது. அதுக்குள்ளே அது உள்ள இருக்கா சார்? அதெல்லாம் முத்து மண்டபம். ஆமா மேடம். முத்து அது யாரும் காமிக்கவே மண்டபம்ன்றது ஒரு இல்லையா சார்? சமாதி. கைடு போயிட்டு போனோம், எங்களுக்கு காமிக்கவே இல்லை. அது வந்து பாலாற்றங்கரையில வந்து இப்போ இருக்கக்கூடிய புது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க இலங்கையை ஆண்ட வந்துச்சு. கடைசி தமிழ் மன்னனுடைய சமாதி அங்க இருக்கு. ஸோ இப்போ டிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்போ கோட்டையில இருந்து. ஆமா கோட்டையில அவர் இருக்கிறாரு. அவர் வந்து ஜஸ்ட் வெளியே அனுப்பிச்சிடறாங்க. அவங்களுக்கு வந்து முத்து மண்டபம் இஸ் அவுட் சைட் த ஃபோர்ட் தான். அவுட் சைட் த ஃபோர்ட். பிரிசன் இஸ் இன்சைட் த ஃபோர்ட்டா? இல்ல, பிரிசன் வந்து செப்பரேட்டா துறப்பாடி அப்படின்ற ஒரு பகுதியில அது ஒரு சைடு சவுத் சைடு ஆஃப் தி ஃபோர்ட். அதுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். பிரிசன் பார்க்க முடியாது மேடம். பிரிசன் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. இல்ல எல்லாரும் பாப்பாங்களா சார்? நாங்க அந்தமான்லாம் பார்த்தோம் சார். அந்தமான் எல்லாம் காமிச்சாங்க. அது வந்து பிரிசனோட அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் காட்சி பொருளாக இருக்குது. பட் இந்த பிரிசன் வந்து இப்போ நடைமுறையில் இருக்கிறதால அந்த அளவுக்கு கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ரிக்டட். எல்லாமே எலக்ட்ரிக் ஒயர் ஃபென்சிங் எல்லாம் போட்டு சிசிடிவி போட்டு எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தவரெல்லாம் உள்ளார வந்து அவ்வளோ நீட்டா இருந்ததுங்க. நான் பல தடவை அந்த ஆய்வுக்காக சென்றிருக்கிறேன். தி பெஸ்ட் ஹைஜீனிக் பிளேஸ் என்ன சொல்லலாம். நீங்க என்டமாலஜிஸ்ட் தானே? என்ன ஆய்வுக்காக போறீங்க சார்? மேடம் நான் வந்து எனி ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஹெல்த் கேம்ப் நடத்துறதுக்கு போவோம். உள்ளார நடத்தும் போதும் ஹெல்த் கேம்ப் நடத்துறதுக்கு செவரல் டைம்ஸ் போயிருக்கேன். ஏதாவது இஷ்யூஸ் வந்ததுன்னா போனோம். ஆமா. ஸோ பாதுகாப்போட தான் நம்ம போனோம் உள்ளார. கிட்டத்தட்ட 2000-3000 பேர்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நான் போயிருக்கேன். பெரிய தலைவர்கள் உள்ளார இருக்கும் போதும் பார்த்துருக்காங்க. அவ்வளவு ஸ்ட்ரிக்டான பிரிசன் சார். ரொம்ப நிச்சயமா மேடம், நிச்சயமா எல்லாம் புரோட்டோகால். அது வந்து பிரிட்டிஷ் டைப்ல இருந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம இப்போ கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. சிப்பாய் காலத்துல நம்ம சிப்பாய்ஸ் வந்து பிரிட்டிஷால கொல்லப்பட்டாங்களா அல்லது நம்ம சிப்பாய் முஸ்லீம் சிப்பாய் வந்து நம்மள கொண்டாங்களா சார்? இதுல 2 விஷயம் மேடம். ஒண்ணு வந்து முதல்ல நம்ம ஆட்கள் வந்து அந்த ஹையர் ஆபீசர்ஸ் பெரிய கமாண்டர் லெவல்ல இருந்தவங்களையும் கொண்டுட்டாங்க. 14 பேர் டாப் கமாண்டர்ஸ். அவங்க 115 சிப்பாய் ஆங்கிலேய சிப்பாய்களை கொண்டுட்டாங்க. ஸோ ஆற்காட்ல இருந்து கூட்டிட்டு வந்த ஒரு படையை வச்சு நம்ம ஆட்கள் எல்லாரையுமே கொண்டுடுறாங்க உள்ளார. பிரிட்டிஷ் பீப்புள். ஆமா, பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ அவங்க போனது வந்து இவ்வளோ தடையை மீறி, அதாவது அந்த முதலைகள் இருக்கக்கூடிய அந்த அகழியை தாண்டி மீண்டும் அந்த நூல் ஏறி பிடிச்சி அந்த அவ்வளோ பெரிய மதில் சோரை ஏறி உள்ளார இருக்கக்கூடிய நபர்களை வந்து தாக்குறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க பாருங்க. அந்த அளவுக்கு நடந்திருக்கு. சுதந்திர போராட்டம் தான் சொல்றீங்களா? 1806 அப்புறம் கரிகரியில வந்து SLRTC பாத்திருக்கீங்களா? பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு. அங்க நாங்க போய் சர்ஜரி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்துல வந்து சர்வே எடுக்கும்போது அவங்க வந்து பயணியர்ஸா இருந்தாங்க மேடம். ஆமா, நாங்க போய் ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். ஆமா, ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்றச்ச. சோ அதுவும் CMC உடன் இணைக்கப்பட்ட ஒரு துணை நிறுவனமாகும்.
ஓ அதோட ஜாயின் பண்ணிட்டாங்களா சார்? ஆமா, அது ஓகே அது ஓகே ஓகே. அதே மாதிரி ரூசா என்று சொல்லக்கூடிய கேவி குப்பத்துல இருக்குங்க. அது ரூரல் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய அது ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர். அதே மாதிரி சாட் என்று சொல்லக்கூடிய பாகாயத்தில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் எல்லாமே வந்து சிஎம்சியினுடைய வழிகாட்டுதல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு வரோம். நடந்துட்டு இருக்காங்க. ஸோ 125 ஆண்டுகள் கழிச்சும் இன்னைக்கும் வந்து உலக அளவில் விரல் வெட்டி எண்ணக்கூடிய மருத்துவ நிலையங்கள்ல சிஎம்சியும் ஒன்று என்பதில் நாம் உள்ளபடியே ஆமா பெருமைப்படலாம். அங்க போய் நான் காலேஜில் சிஎம்சி காலேஜில் போய் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம் நாங்க ஸ்டான்லிலேருந்து இங்கே நிச்சயமா நிச்சயமா. சென்னையிலேருந்து. நல்லா இருந்தது அது. அங்க போய் ரெண்டு மூணு நன்றி டிபார்ட்மெண்ட்டுக்கே நாங்க அப்ளை பண்ணிட்டோம் சார். அப்புறம் நன்றி ஆரணி சார், ஆரணி நன்றி. பட்டு சார் இப்போ நடந்துட்டு இருக்கா? மேடம் எது மேடம்? ஆர்மி அந்த ஆரணி பர்டிகுலர் கிராமத்துல இருந்து அதிகமான நபர்கள் ஆர்மியில் சேர்கிறார்கள்ன்றது இன்னைய இல்ல ஆர்மி இல்ல, ஆரணி பட்டு வீவிங் சில்க். ஆரணி வந்து அது பக்கத்துல மேடம். அது 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 ஒரு 30 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ். அதை பத்தி நான் சொல்லல. ஓகே ஓகே தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ நன்றி மச் சார். மேடம். வெரி குட் இன்ஃபர்மேஷன். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். போர் எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கினா நல்லா இருக்கும். எல்லாருமே பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால பின்னூட்டம் கொடுக்குறவங்கள கேள்வி கேட்கறது ஒரு 5 நிமிடம் த்துக்குள்ள சார் இருந்தா நல்லா இருக்கும். மகிழ்ச்சி. எல்லாருடைய கேள்வியும் மேடமே கேட்டாங்க சார். டவுட்டு. பிரேமா மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜவ்வாது மலை அப்படின்னு சொல்ற அந்த ஏலகிரி மலையை நானும் ஒரு முறை போயிருக்கேன். அதே மாதிரி சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 47 வருஷம் 48 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய உறவினர் அவர் வந்து புத்துநோயால பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கேன். 25 வருடங்களுக்கு முன்னால எனக்காகவும் போயிருக்கேன். சிறப்பான சேவை. அதுவும் அந்த ஐடா அவங்க அந்த பெண்களுக்கான அந்த பிரசவத்தை வந்து பெண்கள் வந்து ஆண்கள் கிட்ட பாத்துக்க மாட்டேங்கிறாங்கன்றதுக்காக எவ்வளவு அழகா அவங்க ஒரு அயல்நாட்டு பெண்மணியாக இருந்தாலும் நமக்காக போராடி அந்த ஒரு மருத்துவமனையை கொண்டு வந்தாங்க. அது எந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சேவையாற்றி வருகிறது அப்படின்னு நம்ம எல்லாருமே கைத்தொழ வேண்டிய ஒரு சேவை. அதே மாதிரி அவர் சார் சொன்ன மாதிரி நான் அந்த இதுக்கும் கோட்டைக்கும் போயிருக்கேன். ஆனா அகழிய பார்த்திருக்கேன். அவர் ஜம்பு அந்த ஈஸ்வரன் கோவில் மட்டும் போயிட்டு அப்படி விசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். மற்றபடிக்கு ரொம்ப எல்லாம் வந்து தேடி எல்லாம் போனது கிடையாது. ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து அது வறண்ட பிரதேசம். வேலூர்னாவே அது வந்து அந்த மாதிரி இருந்த ஒரு நிலைமையை மாத்தி மாண்புமிகு முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில முதலில் தனியார் பங்களிப்போட கல்லூரின்னு ஒண்ணு விஐடி திறந்த பிறகு இன்னைக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு அளவுக்கு வந்து கல்வி சேவை. ஏற்கனவே அங்க வந்து கிறித்துவர்கள் ஆக்சிலும் காலேஜ்ன்றது வரலன்னா பெண்கள் அங்க நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க. இப்படிலாம் எல்லாருக்கும் முன்னாலேயே அங்க கல்லூரிகள்லாம் தொடங்கி எல்லா சிறப்புகளும் நடந்தது. இன்னைக்கு இதையெல்லாம் வந்து நினைச்சு பாக்குற மாதிரி. நான் ஆரணியில பணியாற்றி இருக்கிறேன். ஒருங்கிணைந்த மாவட்டம் அப்படின்றது அப்போ திருவண்ணாமலை, ஓல்டு திருவண்ணாமலை, ஓல்டு வேலூர் எல்லாம் சேர்ந்ததே வேலூர் மாவட்டமா வந்து வட ஆற்காடு தென்னார்காடு அந்த மாவட்டமா இருந்தது. இப்ப நிறைய பிரிஞ்சாலும் அத்தனை சிறப்புகளையும் சொன்னாரு. அதே மாதிரி அந்த லட்சுமி கோவில் வந்து பொற்கோவில் அப்படின்றத வந்து அங்க பண்ற அப்பார்ட் ஃப்ரம் அந்த நம்ம கடவுள் அந்த பக்தி அப்படின்றத தாண்டி 2016 நான் திருச்சி ஆணையாளராக இருக்கும் பொழுது அவர்கள் குப்பையை எப்படி மேலாண்மை செய்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு வந்து அதை மாதிரியாக கொண்டு திருச்சிக்கு நான் செஞ்சதுதான் இன்னைக்கு ஸ்டேட் லெவல் பிரீசிடென்ட். எல்லாரும் போயிட்டு அந்த டீசென்ட்ரலைஸ்டு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து பண்றாங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வழிகாட்டியது அந்த கோவில்ல பண்ற அந்த ஒரு இதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். நிறைய நேரம் எடுத்துக்கல. வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். அதுவும் வித் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். ஸ்டீஃபன் சாருடைய அந்த ஒரு இதுல வந்து அந்த ஊரை பத்தியும் அந்த மாவட்டத்தை பத்தியும் ரொம்ப நல்லா சொன்னீங்க. நிறைய விடயங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண நான். நன்றி மேடம். நன்றி. மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. மாலதி பேசுறேமா? ஓகே, அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். நிறைய முறை போயிருக்கோம் சார். ஆனா கிராஸ் பண்ணிருக்கோம், அப்படி தூரத்துல இருந்து பார்த்திருக்கோம். ஆனா கிட்ட போய் பார்த்தது இல்லை சார். நீங்க சொன்னது இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். போகும்போது போர்ட் மட்டும் நிறைய முறை பார்த்திருக்கோம், அவ்வளவுதான். சிஎம்சியை பத்தி தெரியும். இந்த ராஜாளி ஐஎன்எஸ் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு முறை மழைக்கும் வந்து மக்கள் அங்கிருந்து வேலை செய்ய வராங்க மழை காலத்துல அப்படின்றது மட்டும் தான் தெரியும். மற்றபடி இந்த கோவில் இந்த தங்க கோயிலை பத்தி தெரியும். மற்றபடி இந்த மற்ற விஷயங்கள்லாம் தெரியாது. ஆனா சிப்பாய் கழகம் பத்தி நம்ம ஹிஸ்டரி படிக்கும் போது கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அதான் நான் நிறைய அந்த நீங்க சொல்லும் போது சிப்பாய் கழகத்தெல்லாம் பத்தி சொல்லும் போது நம்ம
ஹிஸ்டரி சப்ஜெக்ட் திருப்பி நம்ம பெரிய கலெக்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். இந்த சிஎம்சி எப்படி உருவாச்சு அப்படின்றது சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். நல்லா எலாபரேட்டா அழகா சொன்னீங்க சார். எங்களை வந்து வேலூருக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்ச மாதிரி இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம், நன்றி. நன்றி நன்றி நன்றி. வசந்தி மேடம் பேசுங்க. கோபாலரத்னம் சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய நன்றி விஷயம் மேடம். சொன்னீங்க. அதாவது நான் பார்த்தது இல்லை வேலூர். நான் இந்த நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஜெயிலை பற்றி, இப்போ சிஎம்சி பற்றிலாம். ஆனால் நீங்கள் உள்ளே வந்து டீட்டெயிலாக சிப்பாய் கழகம் அதை பற்றி சொல்லும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த வேலூர் அந்த மெடிக்கல் காலேஜ் எப்படி ஆரம்பிச்சது சொன்னீங்க, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது வந்து அவங்க ஆரம்பிக்கும் போது வந்து அது ஒரு ரிலீஜியஸ் அஃபினிட்டியோடு ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அது கிறிஸ்டியன் மிஷினரி மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக என்னன்னு சொல்லுங்கள். அது முதல்ல ஆரம்பிக்கும் போதே கிறிஸ்டியன் மிஷினரி தான் ஆரம்பித்தாங்களா? ஆனால் அவங்க பண்ணது பெரிய சேவை நமக்கு. இப்போ வந்து அது கிறிஸ்டியன் மிஷினரி இருக்கனால அதாவது மற்றவங்க உள்ளே போக முடியாது அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். மற்றவங்க அதாவது ஒரு படிக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு தான் வந்து 100% அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்கன்ட்டு. அதுவும் உண்மையான தெரியாது எனக்கு. ஆனால் ரொம்பவே இன்ஃபர்மேஷன் இல்லைங்களா? அப்படி இல்லையா? ஆக்சுவலா இப்போ வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க மேடம் கவர்மெண்ட் வந்து. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி வந்து காமன் கோட்டால தான் வந்து படிக்கிறாங்க இப்போதைக்கு ரீசெண்டா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அந்த ஒரு ரிஜிடிட்டி இருந்தது. இப்போ கம்ப்ளீட்டா மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையிலும் இது. பட் இப்போ உள்ளார வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன்லாம் வந்து ப்ரியாரிட்டி அவங்களுக்கு வச்சிருப்பாங்க மேடம். அது சரி. பட் தே ஆர் டூயிங் ரியல் சர்வீஸ் டு தி கம்யூனிட்டி. பண்றாங்க. எஜுகேஷன் எல்லாம் டீசென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. ஓகே, தேங்க் யூ சார். ரொம்ப நல்லா. நன்றி. முதல்ல கூட என்னன்னா பிரியாரிட்டி கொடுப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து பிரியாரிட்டி கொடுப்பாங்க, அது இருந்தது. ஆனா காமனா மத்தவங்களையும் சேர்த்துட்டு தான் இருந்தாங்க. மைனாரிட்டி என்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல அதெல்லாம் சேர்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, சிவகுமார் சார் வாங்க. அருமை அருமை. வணக்கம் சார். வணக்கம். நன்றி சார். மண்ணின் மைந்தர் நீங்கள். நம்ம ஊரு நீங்களும் ஆற்காடு பக்கத்துல கலச பக்கத்துல ஊரு கலவை 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 எல்லாம் ஒரு 30 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நம்ம எல்லாம் இருந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியாத பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க சார். உண்மையிலேயே நான் 16 வயசு வரைக்கும் தான் குடியாத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் கல்லூரிக்கு வர்றப்போ வெள்ளூர்ல இறங்கி சென்னைக்கு இருக்கிறதோட என்ன பொறுத்தவரை சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் வேறு ஒரு ட்ரீம் தான். எங்களுக்கு எல்லாம் சின்ன பசங்கள எங்க எல்லாருக்குமே சினிமா தானே எங்களுக்கு எல்லாம் கனவுகள். சினிமா வெள்ளூர்ல தான் முதல்ல எல்லாம் சென்னையில வர்ற மாதிரி வெள்ளூர்லயே செலக்ட் பண்ணோம். இதுக்காகவே என்னுடைய நண்பர்கள்லாம் வெள்ளூர்ல போய் சினிமா பார்த்து காலத்துக்கு பேசிவாங்க. அந்த மாதிரி வெள்ளூர் தான் எங்களோட சினிமா. அடுத்தது ஊரிஸ் காலேஜ் சின்ன வயசு. அடுத்தது ஆக்சிலியம் காலேஜ் ஃபார் விமன். எங்க நம்ம மாவட்டத்துல பல பெண்கள் கல்லூரி படிப்பு படித்ததுக்கு காரணம் ஆக்சிலியம் காலேஜ் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. கல்லூரி படிப்பு எட்ட முடிஞ்சதுக்கு நம்ம ஊர்ல சென்னை வெள்ளூர் மாவட்டத்துல ஆக்சிலியம் காலேஜ் ஒரு முக்கியமான அடித்தளம் ஒண்ணு. ஊரிஸ் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. மார்க்கெட்டிங் பிளேஸ் ரொம்ப சிறப்பான எல்லா விதமான பொருட்கள் இங்க வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயம், தோல் பொருள் எல்லாத்துக்கும் மார்க்கெட்டிங் வெள்ளூர் தான். அங்க இருக்கிற லாங் பஜார் தான் ஒரு ஃபேமஸ் இது. என்னது புளி சந்தை, புளியும் பழத்துக்கு ஒரு சந்தை இருக்கும், ஒவ்வொன்றத்துக்கு ஒரு சந்தை இருக்கும். அந்த அளவுக்கு இங்க நம்ம கோயம்பேடுல நம்ம கொத்தவாக்கியோட சந்தை மாதிரி பெரிய ஃபேமஸான மார்க்கெட் இருந்த இடம் லாங் பஜார்ன்ற சொல்லுறது. நீங்க ஒரு ஃபேமஸ் நம்ம இதை கொண்டு விட்டுட்டீங்களா சார்? ஃபேமஸ் பாலாறு விட்டுட்டீங்களா சார்? அதுல தண்ணி ஓடுதா இல்லையோ அந்த சுத்தி செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் சார் வெள்ளூர் பக்கம் எங்க பார்த்தாலும் தென்னை மரங்களும் மாமரங்களும் பூத்து குலுங்கிறதுக்கு காரணம் அந்த பாலாறு தான். தண்ணி ஓடுதோ இல்லையோ ஒரு முறை தண்ணி வந்துட்டா 4-5 வருஷத்துக்கு அந்த தண்ணியை சுத்தில இருக்குன்னு சொல்லுவாங்க. காய்கறிகள்லாம் ரொம்ப ஃபேமஸ். முடியாத கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய் ரொம்ப ஃபேமஸ். அவ்வளோ எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளவு ஃபேமஸ் எங்க ஊர்ல. இன்னைக்கு அதுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு சார். அதுக்கு புவிசார் குறியீடு முள்ளு கத்திரிக்காய் கிடைச்சிருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு கரும்பு உற்பத்தி அதிகம். விவசாயம் அடுத்தது நெசவு தொழில் தான். ஒரு சுத்தி நீங்க சொன்னீங்களே முடியாத ஒரு பெருமைக்குரிய ஒரு முதல்ல இந்தியா சுதந்திரம் போய் எங்க ஊர்ல இருந்தா தேசிய கொடி ஸ்பெஷலா அங்கிருந்து அங்க வீடுகள்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்ல நூல் போடுவாங்க. கலர் ஃபேடே ஆகாது. அந்த அளவுக்கு
டையிங் ஃபேக்டரி நிறைய இருக்கும். கலர்ல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு டையிங் ஃபேக்டரி உள்ள ஊரு. ஊரை சுத்தி எல்லாமே முக்கியமா அந்த நெசவு தொழில் தான். அதுல எங்க ஊர்ல இருந்தா அந்த தேசிய கொடியை நெய்து டெல்லிக்கு அனுப்பப்பட்டது ஒரு மகிழ்ச்சியான பெருமைக்குரிய விஷயம். எனக்கு தெரியாத பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. சிஎம்சி உண்மையிலேயே சென்னையில அந்த வெள்ளூர்ல இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றத்துக்காக சிஎம்சி தராங்க. அவ்வளவு பேர் அவங்க வேலை செய்யறாங்க அந்த ஊர்ல. அந்த சிஎம்சினால பல மக்களோட வாழ்வாதாரம் அங்க இருக்கு. அடுத்தது தோல் தொழில். அந்த வெள்ளூர் சுத்தி இருக்கிற தோல் தொழிலும் அந்த மக்களுக்கு எல்லா மக்களும் தராங்க. எல்லாம் முஸ்லீம்களும் நாங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். எங்க எந்த டிஃபரன்ஸும் எங்க இது வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸே பார்த்தா அவங்க ஊர்ல இருக்கிற பிரியாணி வந்து எங்களுக்கு வரும். எங்க ஊர்ல இருக்கிற சக்கரை பொங்கலும் ஆண்டு வீட்டுக்கு போகும். ரொம்ப சகஜமா நாங்களா பழகிட்டு இருந்தோம். மத நல்லிணக்கம் நிறைந்த ஊர் சார் எங்க ஊரு. மத கலவரமே நீங்க பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருந்த ஊரு. மகிழ்ச்சி சார், நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. எனக்கு தெரியாத கோல்டன் டெம்பிள் இப்போ வந்து ஒரு 1500 கிலோ அங்க இருக்குன்றாங்க. எப்படி அவ்வளவு தூரம் பாதுகாப்பா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் போனதில்லை. நான் 8 வயசுல கோட்டைக்கு போனதோடு எங்க அப்பா கூட்டு போனாரு. எங்க அப்பா அடிக்கடி வெள்ளூருக்கு போவாரு. அவருக்கு ஏதோ ஒரு கிச்சன்ல மாட்டிட்டு எப்ப பார்த்தாலும் அவருக்கு வெள்ளூர்னால கோர்ட்டுக்கு போறது, கேஸ் அது இதுன்னு வெளியே பாதி வாழ்க்கைக்கு எனக்கு ஞாபகம் வருது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அமுதா மேடம் பேசுங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நான் வேலூரை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியவே தெரியாதுங்க சார். அந்த பக்கத்து வழியா போகும்போது பார்த்தது தானே தவிர மற்றபடி எனக்கு அந்த வேலூரை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா பாடம் நடத்தும் போது இந்த சிப்பாய் கழகத்தை பத்தி நாங்க கொஞ்சம் சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான் தெரியுமே தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க சார். ரொம்ப அழகா இருந்தது நீங்க கொடுத்தது. ஏன்னா ஒண்ணுமே தெரியாத எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசுக்குள்ளார வந்தது. எங்க ஸ்கூல்ல ஒரு 2 தடவை ஏலகிரி மலைக்கு கூட்டிட்டு போனாங்க. அதனால காலையில போயிட்டு சாயங்காலம் நாங்க திரும்பிட்டோம். அதெல்லாம் எப்பவோ எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால. இப்ப அது இந்த அளவுக்கு அழகா இருக்குது பாக்குறதுக்கு. அப்ப நாங்க அப்படி போயிட்டு வந்தோம். அதுதான் சார் நான் அந்த வேலூர் பக்கத்துல போனது. மற்றபடி எனக்கு அவ்வளவு தூரம் தெரியல. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க சார். உங்களோட கருத்துக்கள் அனைத்துமே எனக்கு தெரியாத கருத்துக்கள் தான். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம ஸ்டீபன் சாருக்கும், நீங்க அதை அவ்வளவு அழகா தொகுத்து கொடுத்தவங்களுக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி மேடம், ரொம்ப நன்றி. லதா மேடம் வாங்க. சார் நல்லா இருந்தது சார். நானும் வெள்ளூர் போர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். இப்ப ரீசெண்டா ஒரு 4-6 மாசத்துக்கு முன்னால போயிருக்கேன். நீங்க சொன்னது இந்த இன்சைட் போர்ட் எதெல்லாம் சொன்னீங்களோ எல்லாம் பார்த்தேன். டாக்டர் சொன்ன மாதிரி வெளியில நீங்க இதெல்லாம் சொன்னதெல்லாம் எதுவும் போகல, ஜெயிலுக்கும் போகல. அப்புறம் கொஸ்டின் இந்த அந்த ஜெயில் காட்டும் போது லைவ் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் அதுல எழுதிருந்தீங்க. அது என்னது சார்? ஆக்சுவலா கைதிகள் தப்பி செல்லாத அளவுக்கு பாதுகாப்பு முறையில அரணா பண்ணியிருக்காங்க மேடம். வெளியே ஃபுல்லா பாபுடு ஒயர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஒயர்ஸ் எப்பவுமே கரண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ எனி அட்டம்ப்ட் யாராவது பண்ணாங்கன்னா நிச்சயமா அவங்க ஷாக் அடிச்சு கீழே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா 2 காம்பவுண்ட் இருக்கு மேடம் உள்ளார. வெளியே அவுட்டர் காம்பவுண்டு, உள்ளார ஒரு 2 காம்பவுண்ட் தாண்டி தான் உள்ளார ஜெயிலுக்கு அந்த கேம்பஸ்க்கே உள்ளார போக முடியும். அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கு. ஃபுல்லா வாட்ச் டவர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபென்ஸ்னா இது மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல பார்த்திருக்கேன் கூட. லைவ்னு சொன்னதுனால தான் எனக்கு அது எப்பவுமே கரண்ட் இருக்கும். அதுல யாரும் கிட்ட போக கூடாதுன்னு ஒரு அபாய எச்சரிக்கை எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க அவுட்டர்ல. ஸோ ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் கரண்ட் ஆல்வேஸ் இருக்கும் அந்த பகுதியில். அப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அந்த டாக்டருக்கு ஆன்சர் பண்ணும்போது அந்த ஜெயிலுக்குள்ள ஏதோ ரிசர்ச்சுக்காக எல்லாம் போனேன், பாப்புலர் பர்சன்ஸ் இருந்த போது போயிருக்கேன். நீங்க அது யார் பாப்புலர் பர்சன்? அது இங்க வேண்டாம் மேடம். ஓ, இது வேணுமா? ஓகே, சரி சரி. அப்புறம் ரோட் சைட் கிளினிக்ன்ட்டு சொன்னீங்க இல்லையா, அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க.
அதுதான் இன்னைக்கு காலத்துல மொபைல் ஹாஸ்பிட்டல் மொபைல் அப்படின்னு சொல்றாங்க. கிளினிக் அது அவங்க கரெக்ட். அன்னைக்கே ஆமா, ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாட்டு வண்டியிலேயே வந்து அது போய் அந்த கிராமம் தோறும் சேர்ந்து அந்த அளவுக்கு டீப் ரூட்டா அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. கிராமத்தை தேடி சென்று அந்த மருத்துவ குழு மருத்துவ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. மிகச்சிறிய மிக மிக பெரிய, ஏன்னா அந்த அந்த ஃபீல்டில் இருந்ததால் எங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ், எந்த அளவுக்கு ரிஜெக்ஷன் அப்ஜெக்ஷன் ஃப்ரம் கம்யூனிட்டின்றது தெரியும். ஸோ அந்த காலகட்டங்கள்லேயே அது செஞ்சிருக்காங்கன்றது உள்ளபடியே நெஞ்சை நெகிழ வைக்கும் செயல். ஸோ நானும் வந்து சிஎம்சிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் 2 முறை ரோடு ஆக்சிடென்ட்ல 2 தடவையும் சிஎம்சியினால் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். ஸோ அதனால நான் இன்றைக்கும் எனக்கு ஒரு சில டாக்டர்களும் தொடர்பில் இருக்காங்க. அந்த சிஎம்சியில் இருக்கக்கூடிய டாக்டர்களுக்கும் நர்சஸ்க்கும் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் எங்கள் துறை சார்பாக பல முறை. ஸோ அந்த வகையில் நான் வந்து இன்றைக்கும் நான் ஒரு கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் அந்த நிறுவனத்துக்கு. ஹாஸ்பிட்டல் பத்தி சொன்னதுனால நானும் ஒரு தகவல் சொல்றேன். எனக்கு வந்து தொண்டை வந்து அடிக்கடி கட்டிக்கும், சுத்தமா பேசவே முடியாது, வாய்ஸே வராது, காத்துதான் வரும், அந்த மாதிரி ரிப்பீட்டடா அந்த மாதிரி இருந்தது. அப்ப எல்லாரும் பயமுறுத்தினாங்க, இப்படி வந்து ரொம்ப வந்து வருஷக்கணக்குல இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நான் ஆரணியில பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். அப்ப 2001 வருடம் நினைக்கிறேன், இஃப் மை மெமரி இஸ் கரெக்ட். அப்போ அந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முறை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இப்போ நம்ம மற்ற இடத்துல எல்லாம் போனா என்ன பண்ணியிருப்பாங்கன்றது தெரியாது. இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் வாய் பார்த்தாரு, செஞ்சாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க அதிகமா பேசுறதுனால அந்த வேலையில இருக்கோம், நம்ம ஒரு டீச்சராவோ ஒரு இந்த மாதிரி துறை சார்ந்த வேலையில இருக்கும்போது அதிகமா நீங்க பேசுறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. நீங்க வந்து நடுவுல கொஞ்சம் கேப் எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் குடிச்சுக்கோங்க. ரொம்ப பெயினா இருக்கும்போது சால்ட் வாட்டர்ல காகுல் மட்டும் பண்ணுங்க. இப்ப இருக்கிற இன்ஃபெக்ஷனுக்காக உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன், நீங்க அது மாதிரி ஃபாலோ பண்ணா அதுக்கப்புறம் வராது. அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை. நிறைய முறை ட்ரீட்மெண்ட் எடுத்த ஆளுக்கு அவ்வளவு ஒரு அழகா ஒரே சிட்டிங்ல ஒரு 5 நிமிஷம் பேச்சுல என்னுடைய பிரச்சனை என்ன எல்லாம் கேட்டாரு. இப்படி எவ்வளவு நேரம் பேசுவோம், எவ்வளவு நேரம் இந்த மாதிரி இது பண்ணுவோம் எல்லாம் கேட்டுக்கிட்டு அவ்வளவு அழகா அதுக்கான ஒரு வழியை சொல்லி கொடுத்தாரு. அதுல இருந்து எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைக்காக எப்பவும் மருத்துவமனைக்கு போற மாதிரி இல்லாம ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நிச்சயமா வந்து அந்த டாக்டருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நான் நன்றி சொல்றேன். சிறப்பு சிறப்பு மேடம். This is called vocal fatigue, madam. Vocal fatigue. நன்றி நன்றி மேடம். ஸ்ரீது சார் வாங்க. தேங்க்யூ டாக்டர். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். ரொம்ப நான் எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணியிருக்கீங்க. வேலூரே நான் இருந்த மாதிரி காமிச்சிட்டீங்க. வெரி நைஸ். வேலூருக்கு வந்து நான் வந்து ஃபியூ அக்கேஷன்ஸ் போயிருக்கேன். என்னுடைய பையனை வந்து அந்த விஐடில தான் ஜாயின் பண்ணான், பிடெக் இன்ஜினியரிங் படிக்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்ப ஒன் ஆஃப் த ரீசன், ஏன் மெயின் ரீசன் அப்படின்னம்னா அந்த விஐடி வந்து அவங்களோட இன்டர்நேஷனல் ஹாஸ்டல் வந்து ரொம்ப அருமையா இருக்கும், எல்லாமே ஏர் கண்டிஷன்டு. ஸோ அதனால இவன் லேகோஸ் வாழ்க்கை வேற இல்லையா, அதனால இங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அவனுக்கு சரியா பிடிக்கல. இன்ஃபேக்ட் காலேஜ் ஆஃப் கிண்டிலாம் அவனுக்கு கிடைச்சது, பட் ஹாஸ்டலை பார்த்துட்டு நான் இங்கே படிக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். அப்புறமேல சுற்றி அழிஞ்சு வந்து சில பேர் சொன்னாங்க விஐடி போங்க நல்லா இருக்குன்னாங்க. போனோம்னா இட் வாஸ் வெரி மச் நைஸ். ஸோ அங்கே படித்தான். அப்போ இருக்கிறப்ப சில இடத்துக்கு சுற்றி பார்த்தோம், ரொம்பலாம் பார்க்கல. 1 or 2 பிளேசஸ். ஒன்று வந்து அந்த கோல்டன் டெம்பிள் பார்த்துட்டு வந்தோம். அது வந்து உள்ள ஆர்கிடெக்ட் வந்து ஐ வாஸ் ரியலி மெஸ்மரைஸ்டு, அவ்வளவு அருமையா இருந்தது. ஒன்று வந்து கிளீன், 2வது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அந்த அருமையான ப்ராசஸ்ல வந்து நான் போறப்ப எதுக்கால ஒரு ஆப்போசிட் சைட்ல வந்து ஒருத்தர் வந்து இந்த தள்ளு வண்டியில ஒரு பேஷண்ட் யாரோ கூட்டு வந்தாரு, என் காலில் ஏத்திட்டார். கால் வந்து கட்டாயிடுச்சு. அது மறக்க முடியாது. அதனால அது வந்து கால்லாம் வீங்கிடுச்சு அன்னைக்கு நைட்டு. அப்புறம் அடுத்த நாள் நான் கரூர் வந்து டாக்டர் காமிக்க முடியுது, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, நீங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அடுத்த நாள் வந்து நெக்ஸ்ட் டே சப்போஸ் டு கோ டு நைஜீரியா. ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, வேற ட்ரீட்மெண்ட், நீங்க கிரிப் பேண்ட் போடணும், ஃபுல்லா போடணும், 2-3 months ஆகுனாரு. அது 3 மாசம் நோட்டி தான் ஆஃபீஸ் போயிட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ அது ஒரு கோல்டன் டெம்பிள் ரொம்ப அருமையான இது. 2வது வந்து அந்த விஐடி கேம்பஸ், உண்மையாவே அவர் வந்து இந்த மிஸ்டர் விஸ்வநாதன் வந்து he has done a very good job and he also tied up with Rochester Institute of Technology,
முதல்ல அந்த காலத்துல. அது இப்போ நிறைய டைப் பண்ணிட்டாங்க. குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸ் ஆல்மோஸ்ட் சம் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க போல் இருக்கு வருஷத்துக்கு. வெரி நைஸ். ஓகே. ஸோ அது இல்லாம மற்றது ரொம்பலாம் நாங்க பார்க்கல. நாங்க ஃபோர்ட் வழியே ஜஸ்ட் போனோம், பட் உள்ள எல்லாம் போக முடியல. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 30 to 40% லெதர் எக்ஸ்போர்ட் வந்து ஃப்ரம் தட் சைடு தான். அந்த மூணு டவுன்ஸ் தான் சார். ஆமா, அந்த வாணியம்பாடி ராணிப்பேட்டை அங்கிருந்து தான் 40% போகுது. மிச்சம் வந்து கான்பூர்ல இருந்து போகுது. நம்ம சாருக்கு அது தெரியும், ஏன்னா அவரும் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒர்க் பண்ணி இருக்கிறாரு. அவருக்கு அந்த டேட்டாவை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் ஃபார் லெதர் எக்ஸ்போர்ட்ஸுக்கு. பட் ஒரே ப்ராப்ளம் அதிகம் சார். ஆம்பூர் வாணியம்பாடியில வந்து டேனரிஸ் அதிகம். லெதர் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. வந்து லெதர் ரெடி பண்ற டேனரிஸ் தான் அதிகம், ப்ராசஸ் பண்ற டேனரிஸ் அதிகம். நம்ம இதுல ராணிப்பேட்டை எல்லாம் ஃபேக்டரி, அதுக்கப்புறம் ஃபேக்டரி வந்து ஆக்சுவலா அந்த ஹைடு வந்து மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்ல எல்லாம் வந்து லாரியில இங்க கொண்டு வந்து இங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. கான்பூர்ல தான் மேஜர், கான்பூர்ல இருந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க மேஜர் இதுல. அது ஓகே, ஒரு நாள் பார்ப்போம். ரெண்டாவது வந்து ஒரே ப்ராப்ளம் வந்து அங்க வந்து சம்மர்ல வந்து ரொம்ப கஷ்டம். எக்ஸ்ட்ரீம் ஹாட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாம் ஒடியா இருந்துட்டேன் நானு. அப்புறம் எப்படியும் பையன் 4 வருஷம் அங்க படிச்சு முடிச்சிட்டோம். ஆக்சுவலா அங்க இருக்கக்கூடிய அந்த ஹில்ஸ்ல வந்து ட்ரீஸ் கம்மி சார், அதனால ரேடியேஷன் இருக்கும். ரேடியேஷன் அப் டு 9-10 வரலாம் ரேடியேஷன் இருக்கும். தேங்க்யூ சார். வெரி நைஸ். எல்லா இன்ஃபர்மேஷன் ரொம்ப அருமையா இருந்தது கேக்குறதுக்கு. ஜஸ்ட் நம்மளால தகவல் சேகரிச்சு ஜஸ்ட் ஹைலைட் பண்ணது. வெரி குட். தேங்க்யூ. சார். ஆரம்பிங்க சார், பேசு. அனைவருக்கும் வணக்கம். கோபாலரத்னம் சார், பெரிய பாராட்டுக்கள். மிக அருமையா சொன்னீங்க. வந்து வெள்ளூருக்கு நான் 2-3 தடவை நிறைய தடவை போயிருக்கிறேன். வந்து கோயம்புத்தூர் போகும்போது சரி, நிறைய தடவை சேலம் போகும்போது சரி, அடிக்கடி வெள்ளூர் டச் பண்ணி போயிருக்கிறோம். வந்து வெள்ளூர்லேயே நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது நாங்கள் தங்கி படிச்சிருக்கிறோம். ரெண்டாவது என்னுடைய தம்பி வந்து அங்கே வந்து என்னுடைய சித்தி பையன், அவன் வந்து டாக்டர் முடிச்சுட்டு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் இன் அனஸ்தீசியா, அது வந்து சிஎம்சி வெள்ளூரில் தான் படித்தார். வந்து அவங்க அங்கே தான் அனஸ்தீசியா. அதனால அவரோடு இருக்கும்போது ஓப்பன் இது பிரெயின் சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருந்தது. அது வந்து அங்கே சிஎம்சி வெள்ளூரில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட். ஆமாம். என் தம்பி எல்லாமே என் தம்பி வந்து அங்கே அதில் படிச்சுக்கிட்டு இருந்ததுனால எங்களையும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு காட்டுற மாதிரி ஒரு சர்ஜரி நடக்குன்னா என்னால் வர முடியாது நேரம் போட்டு சொல்லி அப்படி இருந்தார். வந்து அதையில நான் கொஞ்சம் பார்க்க கண்ணாடியில இருந்து வழியாக வந்து கொஞ்சம் வெளியே இருந்து பார்க்கக்கூடிய வசதியாக கொஞ்சம் கிடைச்சது. ஒரு 5 மினிட்ஸ். அப்போ எங்கள் பெரியப்பா மலேசியாவிலேருந்து வந்ததுனால அவருக்கு செக்கிங்காக நாங்கள் போயிருக்கும்போது சும்மா வந்து ஒரு பார்த்தோம். கிறிஸ்தவ மிஷனருடைய பெரிய பங்களிப்பு வந்து கல்விக்குள்ள வந்து மிக மிக அதிகம். அதுவும் குறிப்பாக அந்த வெள்ளூர் அது மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது. வந்து நினைவு கூறத்தக்க ஏகப்பட்ட தகவல்களை நீங்க சொன்னீங்க. வெள்ளூர் மாவட்டத்தில் போய் எல்லாத்தையும் உள்ள போய் புகுந்து நாங்கள் எல்லாம் பார்த்து வந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு எங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க. பெரிய பாராட்டுகள். ஒன்று கேட்டால் 10 கொடுப்போம். கான்செப்ட். ஆமா, 10க்கு 10 கொடுத்துட்டீங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு. அதுக்கு மேலேயே கொடுத்துருக்கிறீங்க. வந்து பாராட்டுகள் சார், பெரிய பாராட்டுகள். நன்றியும் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். நன்றி சார். ரத்னவடிவேல் சார் வாங்க. ரத்னவடிவேல் சார். வணக்கம். வேலூர் தான். வெள்ளூர் நீங்க சொல்றது வேலூர் நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆமா, சரி, ஓகே. என்னடா வெள்ளூர் ஒரு வித்தியாசமா இருக்கு சார். தமிழ்ல வேலூர், இங்கிலீஷ்ல வெள்ளூர். சார், தமிழ்ல வேலூர், இங்கிலீஷ்ல வெள்ளூர். நீங்க இங்க பேசுறாங்க தமிழ்ல தானே பேசுறீங்க. ஆனா வெள்ளூர் பேசுறீங்க. அதனால வெள்ளூருன்னாங்க. ஆனா நம்ம வேலூர் சொன்னாதான் வேலமரம் நிறைந்த ஊர் அப்படிங்கறது புரிய ஆரம்பிக்கும். அது ஒரு காரண பெயர் அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, நல்லது, நன்றி. என்னென்றால் அந்த நீங்க சொன்ன தகவல் எங்களோட நாட்டோட ஒரு தொடர்பான ஒரு விஷயம். அதை பற்றி நீங்க சொன்னீங்க. ஆனா அதை ஒருவரும் டச் பண்ண இல்லை. இலங்கையின் மன்னன் கண்டி அரசன் இருந்தோம், கடைசி மன்னன் இலங்கையில. ஆமா, ஸ்ரீ விக்ரமராஜ சிங்கன். அவரை பிடிச்சு அவரோட கடைசியா சண்டை பிடிச்சு அதோட தான் இலங்கை முழுவதும் பிரிட்டிஷாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. அதெல்லாம் கடைசி மன்னர். அவரோட ராஜ்யம் தான் கடைசியாக
பிடிபடாம இருந்தா அது இந்த அவரோட இருந்த சிங்களவர் ஆட்கள் எல்லாம் அவர்கள் தான் எல்லாம் காட்டி கொடுத்து அவரை சிறப்பிடிக்க பண்ணி அவர் அங்கே கொண்டு வந்து அங்கே சிறைக்கு அனுப்பப்பட்டு வேலூர்ல அவர் இறந்தார். அந்த புருஷன்ல அது இப்பவும் அந்த சமாதி இருக்கு. படங்கள்ல அநேகமாக காட்டுவார்கள் அதை பற்றி. அது ஒரு நல்ல தகவல். பொதுவாகவே வேலூர்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அது அருமையாக நீங்க எடுத்து சொன்னீங்க. அதை விட நீங்க வேலூர் தானா சார்? நேட்டிவ் பிளேஸ் அந்த வேலூர் மாவட்டத்தை சார்ந்தோம். வேலூர்காரர்ல ஓகே ஓகே வேலூருக்கும் என்னுடைய ஓகே. கிராமத்துக்கும் ஏனண்டா 40-45 கிலோமீட்டர் இருக்குங்க. ஓகே. ஏன் நான் கேட்கணும்டா பல கேள்விகள் இதுல வந்து நீங்க சொல்ல அதுல நீங்க சொன்ன விஷயங்களுக்கு வெளியில அப்பால பல விஷயங்களை பற்றி பல பேரும் கேட்ட கேள்வி அத்தனைக்கும் சிறப்பாக நீங்கள் பதில் சொன்னீங்களா? அப்ப அதன் கருத்து என்னடா, நீங்கள் இந்த ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து பேசின பேச்சு அல்ல. ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜில் இருக்கிற விவரங்களை தெரிஞ்ச விவரங்களை தான் நீங்கள் எல்லாம் இங்கே ஷேர் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இங்கே உள்ள பல பேருக்கும் அந்த வேலூர் இடத்தோட வேலூர் வேலூரோட தொடர்பு இருக்கு போல இருக்கு. எல்லாரும் வேலூருக்கு நான் போகணும், வேலூருக்கு நான் போகணும், வேலூருக்கு நான் போனேன், ஒருக்கா போனேன், 2 தரம் போனேன், அப்படி பல தடவைகள் பல சொன்னார்கள். வேலூர் ஒரு முக்கியமான இடம். நான் அந்த மேப்பில் தட்டி பார்த்தேன். அது தமிழ்நாட்டின் கிட்டத்தட்ட ஒரு மத்திய பகுதியில் இருக்குது போல இருக்கு. ரொம்ப நல்லது. பார்ப்போம் அடுத்த முறை வரைக்கும் இந்த விஷயம். எனக்கு அந்த கோல்டன் டெம்பிள்ன்ற ஒரு புது விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து அமிர்தசரஸ்ல தான் அந்த அமிர்த்சர்ல தான் அந்த கோல்டன் டெம்பிள்ன்றது ஒன்று இருக்கு. ஆனால் இங்கேயும் ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டியிருக்காங்க. அது 1500 பவுனை கொண்டே அதுக்குள்ள போட்டிருக்கிறார்கள்ன்றது அது ஒரு அதிசயமான ஒரு தகவல். 1500 டன்னா? 1500 கிலோ. சாரி, நான் பவுன் சொல்லல, கிலோன்னு தான் சொன்னீங்க. அது ஒரு பெரிய ஒரு அதிசயத்தக்க தகவல். நல்ல அழகா சொன்னீங்க, எல்லா விவரங்களையும் சொன்னீங்க. கேட்கறது சுவாரஸ்யமா இருந்து ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வேலூர்னாலே முதல்ல எனக்கெல்லாம் ஞாபகம் வர்றது வெயில் தான் சார். கடுமையான வெயில் அங்க. சென்னையை விட மோசமா இருக்கு. ஆமா, சென்னையை விட மோசமா இருந்தது. சக்கரபாணி சார் வாங்க. மழைக்காலம் எப்ப சார்? ரெய்னி சீசன் நாளைக்கு அக்டோபர் நவம்பர் தான் மேடம். அக்டோபர் நவம்பர். அப்ப ஜவ்வாது ஹில்ஸ்ல அக்டோபர் மார்ச் தான் சொன்னீங்க. அப்ப சம்மர்ல அது போக கூடாதா? சம்மர்ல போனாதான் கூலா இருக்கதா? சம்மர் மாடரேட், வெயில் கொஞ்சம் சம்மர் இருக்கும். ஓகே, அப்போ அக்டோபர் மார்ச் நல்ல பீரியட். தேங்க்யூ சார். வெரி குட் இன்ஃபர்மேஷன். யூ ஹவ் டன் வெரி வெல் சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். உங்களுக்கும் தேங்க்யூ மேடம். சக்கரபாணி சார் பேசுங்க. எம்ஐஎம் நட்புகளுக்கு வணக்கம். வாய்ப்பு தந்த ஸ்டீபன் சாருக்கு நன்றி. கோபால் ரத்னம் சார் அருமையான தகவல்களை எடுத்துக் கூறினார். என்னுடைய மகளை நான் வேலூரில் தான் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறேன். இப்போது அவர்கள் கனடாவில் இருக்கிறார்கள். அதுவும் இந்த கோட்டைக்கு எதிரில் தான் என்னுடைய சம்பந்தி வீடு இருக்குது. கொஞ்சம் தள்ளி முதல்ல சர்ச் இருக்கு, சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கு. அதனால அடிக்கடி வருஷத்துல ஒரு 4-5 தடவையாவது போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனா நான் கோட்டையில வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் போகல. 20 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். இப்ப சார் கொடுத்த தகவல்கள் ரொம்ப பயனுள்ள தகவல்களா இருந்தது. அடுத்து அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டலை பத்தி சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அது வந்து நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் சொன்னது ரொம்ப சந்தோஷம். ஆரம்பத்துல ஹைடாஸ்கேட்டர் அந்த எண்ணத்துல அந்த குறிக்கோள்ல தான் அதை பண்ணாங்க. கிராமத்துகளுக்கெல்லாம் அவங்க மாட்டு வட்டி கட்டிக்கிட்டு போய் பண்ணதெல்லாம் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, துரசானியம்மா தான் சொல்ல, டாக்டர் சொல்ல மாட்டாங்க. சில படிச்சவங்க ஆண்டின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டின்னுட்டு டாக்டர்ன்ற வார்த்தை அவங்க யார் வாயில வந்ததா சரியா பதிவுகள் இல்லை. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப மக்கள் ஒன்றி அப்படிப்பட்ட ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனாவே இயங்கி வந்தது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் உயிர் ஆல்மோஸ்ட் போயிட வேண்டியது. இந்த தலையில வந்து அப்படியே கழட்டிக்கிச்சு, ஹெல்மெட் மாதிரி கழட்டிக்கிட்டு. அப்படிப்பட்ட நிலையில அங்க கொண்டு போய் சேர்த்தோம். அவரை காப்பாத்தி கொடுத்தவர் ஸ்ரீநகர்ல இருந்து வந்த ஒரு டாக்டர், ஒரு முஸ்லீம் டாக்டர். ரொம்ப யங்கேஜ், ஒரு 22 வயசு 23 வயசு அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆச்சரியம் இன்ன வரைக்கும் நான் அவர் தெய்வமா கூட நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், நல்ல உயிரை காப்பாற்றி விட்டாரு. அது அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் தான்.
இப்போ வந்துட்டு சமீப காலத்துல அது ரொம்ப பணம் பிடுங்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனா மாறிக்கிட்டு வருதுன்றது தான் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க உறவினர் ஒருத்தர் இறந்துட்டாங்க. 5 லட்சம் அவங்க அதுலயே நர்ஸா ஒர்க் பண்ணவங்க. 5 லட்சம் கொடுக்காத பாடி இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் உறவினர்கள்லாம் பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, இது ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு இது. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலா தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் பொது மருத்துவமனை அடுக்கம்பாறைன்னு ஒரு இடம். அந்த அடுக்கம்பாறைனாலே நமக்கு புரிஞ்சுக்கலாம். பாறைகள் நிறைந்த அது பகுதியில் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல். ஆல்மோஸ்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தா சிஎம்சிக்கு மாதிரி பண்றாங்க. பட் சேம்ஸ் அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு பண்றாங்க. அது வந்து பொதுமக்களுக்கான இலவச மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை, அது ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து வேலூர்ல வந்துட்டு இந்த ஃபேமஸ் சொல்லிட்டு நீங்களே, இந்த முழு கத்திரிக்காய். இப்ப வேலூர்ல இப்போதைய ரேட்டு 90 ரூபாய் அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம இங்க வந்தாக்கா என்ன ரேட் இருக்குன்னு. வேலூர்லயே 1 கிலோ 90 ரூபாய் அந்த முழு கத்திரிக்காய். அது அந்த பிரியாணிக்கு அந்த கத்திரிக்காய் தொக்கெல்லாம் சேர்த்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது ஒரு தனி சீரக சம்பாரிச்சு அங்க அதிகமா பக்கத்துல சாஸ் சொன்னாரு அங்க விளையுது அதுன்னு. அது உண்மை, அந்த சீரக சம்பாது. வேலூர்னால உடனே பிரியாணி தான் எல்லாரும் பெருமா சொல்லுவாங்க, வேலூர் பிரியாணின்னு. பக்கத்துல ஆற்காடு பிரியாணி, வேலூர் பிரியாணி அப்படின்னு. இப்ப வேலூர்ல ஃபேமஸ் வந்து ஸ்டார் பிரியாணி. அந்த ஸ்டார் பிரியாணி பிரான்ச்சஸ் எல்லாம் பல இடத்துக்கு போயிடுது. ட்ரெயின்ல போறவங்க சென்ட்ரல்ல, ஆமா, சென்ட்ரல்ல ட்ரெயின் ஏறி சீட்ல உட்காந்த உடனேயும் அவங்க கோச் நம்பர் பர்த் நம்பர் போட்டுட்டு மெசேஜ் கொடுத்தாங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல வந்துட்டு அவர் ஸ்டார் பிரியாணி வந்து சப்ளை பண்ணிட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு இதுவாகி போச்சு. அடுத்து வேலூர் வந்து ரொம்ப வெயில் அதிகம்ன்றதை நம்ம எல்லாம் பேசணும். அது குறிப்பா ஒரு முறை கலைஞர் வந்து ஒரு மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்காரு, முதலமைச்சராக இருக்கும்போது. பேசிட்டே பத்தி மயங்கிட்டார், வெயில் கொடுமை தாங்க முடியாத. அப்ப பக்கத்துல ஒரு தண்ணியெல்லாம் கொடுத்த உடனே கொஞ்சம் தெளிவான உடனே சொன்னாராம், நான் இது வேலூர் நினைச்சுதான் வந்துட்டேன், இது வேலூர் இல்ல வெயிலூர் அதை அழுத்தி சொன்னாராம். இது உண்மையிலே வெயிலூர் தான். அது ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தி. அடுத்தது 1900 தான் அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சது. 1928 மகாத்மா காந்தி அங்க கதர் இயக்கத்துக்காக போனார். அப்ப போகும்போது இந்த ஐடா ஸ்கேண்டர் வந்துட்டு அங்க ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பண்ணி அவங்க நர்ஸுங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு மகாத்மா காந்திக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் அந்த ஒரு அவங்கள்ட்ட ஒரு உரையாடி இருக்காரு. அது ஒரு சரித்திர சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி. அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல மகாத்மா காந்தி எடுத்து வச்சதுன்னு. இன்னொரு பெருந்தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அந்த பக்கம் போயிருக்காரு. பக்கத்துல பள்ளிக்கொண்டான்னு ஒரு இடம். பள்ளிக்கொண்டாலும் கிருஷ்ணசாமின்னு ஒரு தலைவர். அந்த தலைவரை பார்க்கணும்னு உடனே அப்போ வேலூர்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு, ஆனால் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போல அவர் அந்த பக்கம் விசிட் பண்ணிருக்காரு. ராஜாஜி விசிட் பண்ணிக்கிறாரு, காமராஜர் விசிட் பண்ணாங்க, அறிஞர் அண்ணாதுரை விசிட் பண்ணிக்கிறாரு, கருணாநிதி பண்ணாங்க. அதே நேரத்தில் அவங்க ஜெயிலுக்கும் போயிருக்காங்க, அதே வேலூர்ல. இதெல்லாம் அந்த ஊர்ல உள்ள ஒரு சில சிறப்புகள். அடுத்தது இப்போ குதிரை சவாரி செய்யணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா வேலூர்ல எங்க சுத்தினாலும் குதிரை வண்டி போயிட்டு இருக்கோம். நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி, ஆட்டோ கொஞ்சம் காசு கூட என்ற மாதிரி குதிரை சவாரியில ஈஸியா போகலாம். அந்த வேலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தோமா ஜஸ்ட் லைக் மிலிட்ரி கான்டோன்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அங்க பெரும்பாலும் அந்த முஸ்லீம் மக்கள் அவங்கள தங்கிட்டு இருப்பாங்க, செட்டில்மெண்ட் ஏரியானுவாங்க. அந்த இடத்துல அது மாதிரி ஒரு இது உண்டு. இராணுவத்துல அதிகமான மக்கள் அதுல இப்போ நுழைஞ்சதுல வேலூர் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்ப அந்த இதுல வந்துட்டு இந்த சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி இருந்தே அதுல பழக்கப்படுத்திட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த வேலூரை பத்தி சார் வந்து நிறைய தகவல்களை கொடுத்தீர்கள். மிக்க நன்றி, பாராட்டுக்கள், வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி நன்றி சார். ஜாக்லின் மங்க. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பிற்கு நன்றி சார். சார், வேலூர்னாலே என்ன அப்படின்னா சிறப்பு வந்து நமக்கு என்னன்னா சுதந்திர போராட்டத்துக்கு அடித்தளமிட்டதே வேலூர் தான். அது தமிழ்நாட்டுல வந்து முக்கியமான இடங்கிறது சிறப்பு. சார் வந்து ஏதாவது ஒரு குறிப்பாவது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல ஏதாவது குறிப்பை விடுவாங்கன்னு பார்த்தேன், எதுவுமே விடல. எல்லாமே நீங்க ஃபுல்லா அழகா சொல்லிட்டீங்க. அந்த 1806 கலகம் வந்து முதல்ல நம்ம சுதந்திரம் வர்றதுக்கு முக்கியமான இடம். அது மாதிரி இந்த ஹில் ஸ்டேஷனும் பார்த்தா நீங்க வந்து அந்த ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை, இன்னொன்னு பாலமதி மலைன்னு ஒண்ணு இருக்குது.
இந்த ஜவ்வாது மலைக்கு நான் போனேன் சார். நிறைய பேர் ஏலகிரி வரைக்கும் போவாங்க, ஜவ்வாது போக மாட்டாங்க. பட் அந்த ஜவ்வாது மலை கண்டிப்பா போகணும் சார். மலைவாழ் மக்கள், அங்க இருக்கிற வசிக்கிற மக்கள், அங்க உள்ள அந்த அந்த ஸ்கூல், அதுல இருந்து நிறைய அரசு வந்து மக்கள், அந்த மலைவாழ் மக்கள் வந்து கல்வி கற்று அந்த மாணவர்கள் இன்னும் நிறைய நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. ரெண்டாவது அங்க உள்ள அந்த உணவு பொருட்கள் கூட நல்லா இருக்கும் சார். அந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் நாங்க போனோம். ஜவ்வாது மலை கண்டிப்பா எல்லாரும் அங்க போனா நல்லது. ஏலகிரி வரைக்கும் போறது, ஜவ்வாது மலைக்கும் போனா நல்லது. அடுத்து என்னோட மாமா பொண்ணு அங்க போலீஸ் ட்ரைனிங் அந்த கோட்டைக்குள்ளதான் கொடுக்குறாங்க இல்ல சார் அங்க. அதனால எங்க மாமா பொண்ணு போலீஸ் ட்ரைனிங்க்கு நாங்க தான் கொண்டு போய் அங்க விட்டோம். அதனால அந்த கோட்டையை அந்த நேரம் நாங்க பார்த்தோம், அது சிறப்பு. அடுத்து கிளைவ், மைசூர் போருக்கு அப்புறம் திப்பு சுல்தானோட பிள்ளைங்க வந்து அங்கதான் குடும்பம் இருந்தது வேலூர்ல. சுல்தான் குடும்பம் அங்கதான் இருந்தாங்க. அங்க இருந்துதான் 1806ல அந்த அவங்களுடைய திப்பு சுல்தானோட பிள்ளைங்க தான் போராட்டம் நடத்தி கடைசியில அதுல அவங்களுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட், அந்த தளவாடங்கள்லாம் சரியா இல்ல. ரெண்டாவது ஒற்றுமையும் இல்ல. அதனாலதான் அவங்க தோல்வி அடைஞ்சு திப்பு சுல்தானுடைய குழந்தைங்க கொல்கத்தாவுக்கு இடம் கடத்தப்பட்டாங்க. சோ அதெல்லாம் வந்து மிக சிறப்பான இடம் வேலூர். நான் முக்கியமா அந்த வரலாற்றுல முக்கியமான பிளேசஸ், அந்த தலைவர்கள் சார் சொன்னாங்க இப்போ சக்கரபாணி சார், எல்லா தலைவர்களுமே அங்க போயிருக்காங்க சார் அந்த இடம். அதே மாதிரி அந்த ஐடாஸ் கட்டுற அந்த அம்மா, அவங்களுடைய முயற்சி வந்து மறக்க முடியாதது. அது வெயிலாக இருந்தாலும் வந்து மக்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்த ஒரு முக்கியமான இடம் வேலூர். அருமையா சொன்னீங்க, பாராட்டுகள் சார். நன்றி ஸ்டீவன் சார், நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி சார், நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வாங்க சார், செல்வகுமார் சார் வாங்க. சார் வணக்கம் சார். சார் எங்களெல்லாம் வந்து வேலூருக்கே கூப்பிட்டு வந்துட்டாரு சார். அதுவும் இல்லாம பழைய நிறைய நினைவுகள் எல்லாம் வந்து கோர்த்து சொன்னது ரொம்பவே அருமையா இருந்தது சார். அது நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டையெல்லாம் போயிருக்கேன். பட் ஆனால் இவ்வளோ டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்த்ததுக்கான ஞாபகம் எனக்கு இல்லை. கோட்டைக்கு போயிருக்கோம். அப்புறமா இந்த ராஜாளிக்கு வந்து நாங்கள் நிறைய சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏலகிரி மலைக்கெல்லாம் போயிருக்கோம். பட் அங்கே போனாலே சொன்ன மாதிரி இந்த சக்கரபாணி சார் சொன்ன மாதிரி அந்த ஸ்டார் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஏரியாவில் காலை வச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிரியாணி வாசனை வந்து அதிகமாக வரும் தான் நினைக்கிறேன் சார். நாங்கள் அங்கே போய் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் இனியோ நீங்கள் ரொம்ப அருமையாக வந்து எல்லாம் தொகுத்து கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஆம்பூர் பிரியாணி அங்கதான், அதுக்கு பக்கம் தானே சார் ஆம்பூர்? எல்லாம் ஒரே பிராண்ட் மேடம், வேற வேற இடத்துல பண்றாங்க, அவ்வளவுதான். ஆம்பூர் பிரியாணி அதாவது இத பிரியாணி சாப்பிடுறவங்க கேட்டா பரவாயில்ல. வாசனைய பார்க்கலாம் சார். அவங்க கல்யாணி மேடம் இருக்கீங்களா? இருக்கேன் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். அது வேலூர் பத்தி கோட்டைகள் உடனே இவரு வந்து உள்ள நுழைஞ்சிட்டாரு சார். அவருக்கு வந்து அந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அவரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன், இருந்தாலும் அவர் அளவுக்கு கேட்கல. ரொம்ப நிறைய தகவல்கள் சொன்னாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த சிப்பாய் இதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இதுவும் சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வரலாற்றோட சேர்த்து பேசும்போது நல்லா இருக்கு பதிவுகள். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி. செல்வகுமார் சார், உங்க வீடியோ போடலாமா? போடுங்க சார். இப்பதான் ரீசெண்டா போயிட்டு வந்தோம் நாங்க. செல்வகுமார் சார் ஒரு வீடியோ கொடுத்திருக்காரு, அந்த வீடியோ போடலாமா வேணா, அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆமாங்க சார், அடையார் ஆனந்த பவன் இருந்தாலும் இருக்கும். ஐயோ எதுக்கு பர்மிஷன் கேட்டேன்னு இப்பதான் புரியுது எதுக்குடா கேட்கிறாருன்னு நினைச்சேன். இப்போ ரீசெண்டா போயிட்டு வந்தாங்க.
இது சார் அங்க இருக்குங்களா செல்வகுமார் சார்? ஆமா ஆமா மேடம். ஏலகிரியில ஏலகிரியில இருக்கு. மலேசியாவுல கொண்டேரா பார்க்னு மலேசியா சொல்லிட்டு. பார்க்ல இது மாதிரி அனுபவம் எனக்கு இருந்தது. ஓ மலேசியாவுல இது மாதிரி. சரிங்க சார் சரிங்க சார். சார் இங்க வந்து உங்களுக்கு அனுபவம் பாத்தீங்கன்னா வேற, அவரோட அனுபவம் வேற சார். எங்களுக்கு எல்லாம் அதான் முடி இல்ல சார். இதேதான் இது இல்ல இல்ல இதேதான் சார் இது இதேதான் ரொம்ப அவருக்கு தலையில வந்து எனக்கு கையில உட்காந்துக்கிட்டு அதுதான் அப்படியே சொல்றேன், அந்த அனுபவம் வேற, இந்த அனுபவம் வேற. ஆமா ஆமா. மகிழ்ச்சி. படிச்சுக்கலாமா? சார் ஒரு சின்ன படிச்சுக்கலாமா? ரிக்வெஸ்ட் சார். சொல்லுங்க சார். சார் இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தை பத்தியும் பலர் வந்து தெரியப்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இது ஒரு தகவல் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாவே இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார் நீங்க வரத்துக்கு முன்னால அந்த மாதிரியும் பண்ணிருக்கோம் சார். அவங்கவுங்க ஓ சொந்த ஊரை பத்தி பேச சொன்னார் சார் ஒரு தடவை. அப்புறம் எந்த ஓகே ஊரை பத்தி வேணாலும் அவங்கவுங்க ஒரு ஊர் பேசுங்கன்னாங்க. ஓ எல்லாமே நடந்திருக்கு சார். சென்னை ஓகே பத்தி. நிறைய நடந்திருக்கு. ஆனா ஒரு மாவட்டத்தை பத்தி முழுசா ஒரு ஆ ப்ரோக்ராம் வந்து இப்போ இதுதான் சார் பண்ணாங்க இல்லைங்களா? இப்போ அந்த அந்த மாதிரி மாவட்டத்துல இருக்கிற வந்து எல்லா முக்கியமான பிளேசஸ் எல்லாம் வந்து கவர் கோரிலேட் பண்ணி பண்ணுங்க. சொன்னது வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம பெருக்கு சப்போஸ் திரும்ப போனோம்னாக்கா இந்த இடம்லாம் போய் பார்க்கலாம் பாருங்க. நமக்கு ஒரு இன்னொரு கொஞ்சம் நல்ல அனுபவமா தெரிஞ்சுக்கும். இருக்கு. அந்த அந்த தகவல்லாம் கலெக்ட் பண்ணி பேசலாம். ஆ, தவிர்க்கலாம். மகிழ்ச்சி 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 சார். நல்ல அது சார் சக்கரபாணி சார் ஜாக்லின் கலெக்ட் கமெண்ட். பண்ண ஆமா சார் சார். ஜாக்லின் அவரு கமெண்ட்ஸ் அதே மாதிரி கேட்டிருந்தீங்க. அந்த அந்த இது வரலாற்று இதோட சேர்த்து சார் பேசுன மாதிரி பேசினா இன்னும் நல்லா இருக்கும் சார். அதுதான் இப்ப சில விஷயங்கள் இப்ப சாரும் கோபாலரத்னம் சாரும் வரலாற்று விஷயங்களை கலந்துதான் பேசினாரு. சக்கரபாணி சாரும் வரலாற்று விஷயங்களை கலந்துதான் பேசியிருக்காரு. மற்றவங்களும் பேசும்போது அந்த வரலாற்று செய்திகளோட சொன்னா இன்னும் தகவல் நல்லாதான் சிறப்பா இருக்கும். மகிழ்ச்சி. அடுத்தது வந்து செல்வகுமார் சார் தான் பேசுவார் ஏதோ வரலாற்றை எடுத்து. இதெல்லாம் ரொம்ப சார். நான் வந்து புதுமுகம், இன்னும் எனக்கு சரியான அறிமுகமே இல்லை. அப்புறமா நீங்க பார்ப்போம் சார், பார்க்கலாம் சார். சார் அறிமுகம் இல்லைன்னா என்ன சார்? நாங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறோம். இல்ல என்ன அறிமுகம் இல்ல உங்களுக்கு, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதான் புரியல சார். நான் என்ன அப்படியே சொன்னேன்னா, ஜாக்லின் பேசின விதம், கமெண்ட்ஸ் சொன்ன விதம், அவங்க ஒரு ஹிஸ்டரி டீச்சர்ங்கிறது புரிஞ்சது சார். நான் என்ன பயந்தேன்னா, எங்க இருந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி சொல்லிட போறாங்கன்னு பயந்தேன். நானும் 5 நிமிஷம் சொல்லிட்டீங்க. குறைச்சிக்கிட்டேன். நானு குறைச்சிட்டேன். இல்ல சார், தொடக்கத்திலேயே வந்து 5 மேடம் நிமிஷம் வந்து சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா நிறைய தகவல் கேட்டு எல்லாருக்குமே தெரியப்படுத்தினாங்க சார். செல்வகுமார் சார், செல்வகுமார் சார், சொல்லுங்க சார். நீங்க இப்பதான் வந்து சொல்றீங்க, நாங்க 4 வருஷமா இருக்கோம். எங்களை விட நீங்க தாங்க எல்லாரும் மிங்கல் ஆயிட்டீங்க. எல்லா லேடிஸ் கிட்ட மிங்கல் ஆயிட்டீங்க சார். லேடிஸ் ஃபேன்ஸ் நிறைய ஆயிட்டாங்க உங்களுக்கு. எங்களை விட இப்போ வந்து நீங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி நல்லா உங்க சிரிப்புலயே அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சார். சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, ரவி சார். இல்ல சிவகுமார் சாருக்கு லேசா ஒரு பொறாமை, அவ்வளவுதான். எனக்கு ஒரு பொறாமையும் இல்ல சார். இந்த மாதிரி கலகலப்பா இருக்கீங்க, சந்தோஷமா சார். உங்களோட போல என்னால கலகலப்பா இருக்க முடியாது சார். நீங்க எல்லாம் இருக்கிறது மாதிரி நம்ம சந்தோஷப்படுறேன், உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். ரவி சார், எனக்கு எந்த பொறாமையும் இல்லை சார். சிவகுமார் சார், நீங்களும் ஜோதியில ஐக்கியம் ஆயிருங்க சார். சார் அது சின்ன வயசுல இருந்து நாங்க அப்படியே லேடிஸ் ஒதுங்கி அப்படியே பின்னாடி போயிட்டு வந்தாங்களா. நாங்கெல்லாம் we are controlled by our ladies. எங்க பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, அத்தைகள், அண்ணிகள் எல்லாம் ஒரு கண்ட்ரோல்ல வளர்த்துட்டாங்க. பெண்கள் கிட்ட வாயெல்லாம் கொடுத்து பழகிறது இல்லை. அது பார்த்தா இப்போ நாங்கெல்லாம் வித்தியாசம் சார். நானு லதா எல்லாம் கண்டிப்பா அதோட சந்தேகமே இல்ல. நீங்க தான் உங்க ஆட்சியதான் அவங்க ஹஸ்பண்ட பார்த்தாலே தெரியுது சார். லதாவோட ஹஸ்பண்டையாவது நம்ம எல்லாம் பார்த்தது இல்ல, பட் எங்க வீட்டுக்காரர் நீங்க எல்லாரும் பாத்திருக்கீங்க. அதோட எல்லாம் மாலதி ஹஸ்பண்ட் இங்கதான் இருக்காரு. கொஞ்சம் இருங்க ரவி சார், சொல்லுங்க சார். வீடியோ போட்டார் சார் அவரு.
இல்ல கோபாலரத்னம் சார் பிரசன்டேஷன் நான் பாதி தான் பார்த்தேன். ஆனா பிபிடிலாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். நான் இது பண்ண வரைக்கும் 19 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் நீங்க காமிச்சிங்க, அது வரைக்கும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் போக வேண்டிய கட்டாயம் அதனால போயிட்டேன். பட் பியூட்டிஃபுல் பிரசன்டேஷன், நான் ஃபுல்லா கேட்கறேன் சார். அதுதான் நான் சொல்றேன். நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாதது நிறைய, அந்த மாதிரி தான் வந்தது. நம்ம ஆளுங்க பேசுனது தான் கேட்கணும். அதுலதான் அதுக்கப்புறம் பின்னோட்டத்துல எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி சரி ஓகே. ஆமா, வேலூர் ஜெயில பத்தி நிறைய கொடுத்துருக்காங்களா? இல்ல இனிமே கொடுக்க போறாங்க. வேலூர் ஜெயில பத்தி ஜெயில பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க சார். ஓகே ஓகே சரி சரி, ஜெயில போட்டுறாங்க போல இருக்கு. சரி இல்ல பேச வேணாம்லாம் சொல்லல, பேசுறதுதான் பேசலாம் சார். நீங்க இது க்ளோஸ் பண்ணுங்க ரெக்கார்டிங், அப்புறம் வேணா சார்ட்ட கேட்கலாம். எதுக்கு? இல்ல வேற ஃபர்தரா ஏதாவது கேட்கணும்னு சொல்ல வரேன். நீங்க சொல்றத பார்த்தா யாரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அனுபவம் சொல்லுவாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணாதீங்க சார் சொல்ற மாதிரி இருக்கு. அவங்க போக்கு அப்படிதான் தெரியுது. சொல்லவே இல்ல. சார் சொன்னார்ல கோபாலரத்னம் சார், அது இப்ப வேண்டாம் மேடம் அப்படின்னாரு. அதனால டப்புன்னு நான் சரின்னு சொல்லிட்டேன். அது ஃபர்தரா கேட்கறேன். அந்த விஷயத்தை எப்பவுமே சொல்ல மாட்டாரு அவரு. சரி அந்த கேட்டதா விஷயத்தை எப்பவுமே பாப்போம். சொல்ல மாட்டாரு. அதை நீங்க போன்ல வேணா கேட்டு பார்க்கலாம். சார் போன்ல கேக்குறதும் இப்ப கேக்குறதும் ஒண்ணுதான் செல்வகுமார் சார். ஒண்ணுதானே சார்? நாங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி அதாவது டிஸ்கிரிமினேட் பண்றதே ரெக்கார்டிங் இல்ல சார். ரெக்கார்டிங் மட்டும் தான் கொடுக்க மாட்டோம். ஸ்டாப் பண்ண முதல்ல ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணுவோம். பண்ணுங்க சார். மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி சார். நல்ல பிரசன்டேஷன், எக்ஸலண்டா இருந்தது. அருமையான பிரசன்டேஷன் கொடுத்தீங்க. வந்தவங்க எல்லாருமே கலந்து பண்ணுங்க, எல்லாருமே ஒரு நல்ல பிரசன்டேஷன். அதாவது இப்போ உங்க பிரசன்டேஷனுக்கு அவங்க பின்னோட்டம் கொடுத்ததும் நிறைய தகவல்கள் இருந்தது. உண்மையாவே தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் நமக்கு பார்த்து இருந்தா கூட, பல இடங்கள் போய் இருந்தா கூட எல்லாத்தையும் பார்த்தோமா அப்படின்றது ஒரு தகவல் இருக்குல்ல, நமக்குள்ள ஒரு தூண்டுதல் இருக்கு இல்லையா? ஏன்னா அடுத்து வந்து நம்ம புரோகிராம் வந்து ரவி சார் ஏலகிரின்னு சொன்னாரு. ஏலகிரின்னு சொல்லும் போது அது ஞாபகம் ஓகே, இது அப்போ வேலூர் கோட்டையை இதுல சேர்த்துக்குவோமான்னு ஒரு திடீர்னு தோணுச்சு. நான் ஒரு பிளான் கொடுக்குறேன் சார். அது பிரகாரம் பண்ணுங்க, எஃபெக்டிவா இருக்கும். நானும் அதுக்கு சப்போர்ட் பண்றேன். மகிழ்ச்சி சார், நன்றி. ஸ்பான்சர் பண்றாங்க சார். சப்போர்ட் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ண கேட்போம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ரெக்கார்டிங்கே முடியல.